ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு என்ன எத்தனையாம் அத்தியாயம் தெரியல. 18ஆம் பதம் 896 பக்கம் எடுங்கோ. 896 பக்கம் போட்டதெல்லாம் பதிய போதும். ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய். எல்லா பக்தர்களுக்குமே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திருராட்னரின் துறவு பதம் 17 மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஏவ கிருஷ்ணேசு சக்தானா பிரத்னானம் தத்யாயக அத்யாக கிரமத் அவிக்னாதா கால பரமதுஸ்தரா. இதாண்டே வாச்சது, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அடுத்த மதியம் போவோம். ஓகே பாருங்க. குடும்ப விவகாரங்களில் தீவிர பற்று கொண்டு அச்சிந்தனையிலேயே எப்பொழுதும் ஆழ்ந்திருப்பவர்களை வெல்ல முடியாததான நித்திய காலம் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை வென்று விடுகிறது. பாருங்க, எப்படி இந்த காலம் வேலை செய்து கொண்டிருக்கண்டு. இது எங்களை யாராலையுமே வெல்ல முடியாத அந்த நித்திய காலம் எங்களுக்கு தெரியாமலே ஒவ்வொன்று நடந்து கொண்டிருக்குது. நாங்க அதை பற்றி நாங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. காலத்தை கட்டுப்படுத்துவர் பகவான் தான். காலத்தை வெல்ல முடியாத காலம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தெரியாமலேயே எங்களை வென்று கொண்டு இருக்குது காலம். நாங்க என்ன நினைக்கிறோம்? நாங்க காலத்தை வந்துட்டோம் நினைக்கிறோம். பாருங்க, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எல்லாம் சரியாக நடக்கின்றன, என்னிடம் போதுமான சேமிப்பு தொகை உள்ளது, இப்பொழுது என் குழந்தைகளுக்கு போதுமான சொத்தை என்னால் கொடுக்க முடியும். பாருங்க, நாங்க என்ன செய்யறோம்? காலத்தை நாங்க வெல்றோம்னு நினைச்சு கொண்டு நாங்க என்னென்ன பிளான் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி இல்லந்திரமா எல்லாம் சரியாக நடக்கின்றன. எல்லாம் சரியா நடக்குதா? ஏதாவது ஒன்றுமே சரியாக நடக்கிறேன் இல்ல. என்னிடம் போதுமான சேமிப்பு தொகை உள்ளது, இப்பொழுது என் குழந்தைகளுக்கு போதுமான சொத்தை என்னால் கொடுக்க முடியும். இந்த செல்வம் சென்று கொண்டே இருக்குமே வழியில் நிரந்தரமா நிற்காது. நான் இப்பொழுது வெற்றி அடைந்தேன். கடவுளை நம்பியுள்ள ஏழை பிச்சைக்காரர்களான சன்னியாசிகள் என்னிடம் பிச்சை கேட்க வருகின்றனர். அப்படி இருக்கு. கடவுளை நம்பி இருக்கிற ஏழை பிச்சைக்காரருக்கு, அந்த கடவுளை நம்பி இருக்கிறாக்களை ஏழை பிச்சைக்காரர்ன்னு சொல்லப்படுது. அவர் என்னிடம் பிச்சை கட்டு வருகின்றனர். எனவே பரமபுருஷரை விட நான் பெரியவனாவேன். இவையே காலம் உருண்டோடுவதை காண கண்ணில்லாதவனாக உள்ள தீவிர பற்று கொண்டுள்ள குடும்பத்தினை கவர்ந்து கொள்ளும் சில எண்ணங்களாகும். குடும்பத்தின இணைப்புகளை பற்றி சொல்லப்படுது. இப்ப விதுரர் திருராட்னருக்கு சொல்றார். அப்ப இதுல என்ன நடக்குது? காலம் உருண்டோடி கொண்டே இருக்குது. நாங்கள் தீவிர பற்று கொண்டுள்ள குடும்பத்தின் அவன் எண்ணங்கள் இப்பொழுது நான் மகிழ்ச்சியா இருக்கிற, என்னோட பணம் இருக்குது, ஏழையா இருக்கிற சன்னியாசிகள் என்னிடத்தான் பழம் கேட்டு வர போயினா என்னால எல்லாமே முடியும் இருக்கேன். ஆனா அங்க காலம் என்ன செய்து? நமது ஆயுட்காலம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பரமனின் முடிவுக்கு எதிராக ஒரு வினாடியும் அதை அதிகரிக்க ஒருவராலும் முடியாது. பாத்தீங்களா? எங்களோட ஆயுட்காலம் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்குது. இதை பகவான் விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்க வழியா அதை நீடிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இத்தகைய மதிப்பு எந்த காலத்தை குறிப்பாக மனிதர்கள் ஜாக்கிரதையாக செலவிட வேண்டும். பாருங்க, ஒரு நிமிஷம் திரும்பி போனா திரும்பி வருமா? எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரத்தை நாங்க வீணாக்கி போட்டோமேண்டு கவலைப்படுறோமா? நாங்கள் என்னது கவலைப்படுவோம்? கவலைப்படுறோம், ஐயோ வீணாக்கி போட்டோமே. காசு பணத்தை தேட இல்லை, இன்னும் நான் தேடி இருக்கணும் கூட, நான் தேடையிலேயே வீணாக்கி போடணும்னு தான் நினைப்பேமே தவிர காலம் வீணாகுதுன்றதை நினைச்சு பாக்குறேன் இல்லை. அப்ப ஏனெனில் கடினமான உழைப்பினால் சம்பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்களை கொடுத்தாலும் நமக்கு தெரியாமல் செலவிடப்பட்ட ஒரு நொடி பொழுதை கூட நம்மால் திரும்பி பெற இயலாது.
அப்ப நாங்க நேரம் இதெல்லாம் இருக்கட்டும், வயது போன பிறகு பாவதத்தை படிக்கலாம், பாவக்கு இதை படி பத்தி செய்யலாம், வயது போன பிறகு பத்தி செய்யலாம் நாங்க நினைக்கிறோம். அப்ப என்ன கேட்கும்? காது கேட்குமா, கண் தெரியுமா, அல்லது சொல்றது என்னன்னு கேட்க முடியுமா, ஞாபகம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அல்ல வயது போன அப்புறம் இதை கேட்டுத்தானே என்ன வரும்? வாழ்ந்து முடிச்சா அப்புறம் எப்படி வாழ வேணும்னு தெரியாம வாழ்ந்து முடிச்சா அப்புறம் இதுல படிச்ச என்ன பிரயோசனம்? அதுவும் வீண்தான். அப்ப 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையிலான தொடர்ந்த புறவி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதே வாழ்வின் முடிவான நோக்கமாகும். நாங்கள் நினைச்சு பாக்குறோமா? இதுல இருந்து விடுபட வேணும்னு நினைச்சு பாக்குறோம் இல்ல, மேலும் மேலும் நிக்கப்படுறோம் நாங்க இதுக்கு. இதற்காகவே வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் செலவிட வேண்டும். அப்ப பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றுக்கு உட்பட்டதான ஜட உடலே ஜீவராசியின் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகும். இங்க எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது என்ன? இந்த உடல். ஆத்மாவுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ஆத்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இல்லையெனில் ஜீவராசி நித்தியமானவன். எது நித்தியமானவன்? ஜீவராசி நித்தியமானது, ஆத்மா நித்தியமானது. இந்த உடல் தான் அழிக்கப்படுகிறது. அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இப்பிரச்சனையை மூடர்கள் மறந்து விடுகின்றனர். வாழ்வு பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை அவர்கள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. காலம் விரயமாகிக் கொண்டு இருப்பதையும் வாழ்நாள் குறைந்து வருகிறது என்பதையும் பெரும் பிரச்சனைகளான பிறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்பதையும் அறியாமலேயே அவர்கள் தற்காலிகமான குடும்ப விவகாரங்களில் ஆழ்ந்துள்ளனர். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. இது மாய என்ற வேலை. மாயையில கவரப்பட்டு போய் நாங்க இதை மறக்கிறோம். ஒரு நிமிஷம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கப்படுது. இந்த பிள்ளைகள் மொபைல்களை வச்சு கொண்டு தனித்தனி ரூம் அண்ட இதுல டிவியில பூட்டி மொபைலை வச்சு நித்திர கூட கொள்ளையிலாம அந்த போன எவ்வளவு ஆக்களை குழப்பது பாருங்க. இப்ப இந்த அடுத்த நாளுமே வேலைக்கு போய் விசர் பிடிச்சாத மாதிரி தான் போய் வரும். என்ன செய்யறேன்? விசர் பிடிச்சத மாதிரி தான் போய் வருதுகள். அப்ப பித்து பிடிச்சது மாதிரி இருக்குங்களா ஆக்கள் பாருங்க. ஆனால் பகவானுடைய பக்தி தொண்டில் விழிப்புடன் இருப்பவர்கள் மீது இத்தகைய மாயை செயற்படாது. பகவான் பக்தியில இருக்கிற வேண்டிய இதுல மாயைக்கு அங்க இடம் இல்லை. அதுக்கு உதாரணம் உதுஷ்ணரும் அவரது சகோதரர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு மாயையான இந்த ஜட உலகம் சுவத்தில் மிக்க குறைவான கவர்ச்சியே இருந்தது. இந்த மாயை இந்த கவர்ச்சியில இருந்து அவ குறைவாகத்தான் இருந்தனே. அவ இந்த அரசியல் இதாலேயோ எல்லாத்தையும் ஆள வேணுமோண்டு ஆசையே பட இல்லை. அவை அதில் வாழ்ந்ததே காட்டில தானே, வளர்ந்த எல்லாமே காட்டில தான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப ஏற்கனவே நாம் விளக்கியதை போல் உதுஷ்ண மகாராசன் பகவான் முகுந்தனின், அதாவது முத்தி அளிப்பவர் தொண்டில் நிலை பெற்றிருந்தார். எனவே சுவர்க்கலோகங்களில் கிடைக்கக்கூடிய சுவபோகங்களில் கூட அவருக்கு கவர்ச்சி ஏற்படவில்லை. அவருக்கு சுவர்க்கலோகத்தில இருந்து கூட அவருக்கு அங்கைய கூட கவர்ச்சி ஏற்படவில்லை. ஏன்? அவர் பகவான் பாதத்துல சரணடைஞ்சிருந்ததால மாயை ஒன்றுமே செய்யல. ஏனெனில் பிரம்மலோகத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கூட நிலையற்றது, மாயைமானதும் ஆகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஜீவராசி நித்தியமானவன் என்பதால் பரப்யோமம் எனப்படும் பகவானின் நித்தியமான ராஜ்யத்தில் மட்டுமே அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அங்கு சென்றவன் தொடர்ச்சியான பிறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றை கொண்ட உலகு திரும்பி வருவதில்லை. வைகுந்தம் என்றா துன்பம் இல்லாத இடம். அங்க போனா இங்க திரும்பி வர தேவையில்லை. எனவே நித்தியமான ஜீவராசிக்கு நித்திய வாழ்வென்னும் உத்தரவாதத்தை அளிக்காத எத்தகைய பௌதிக இன்பமும் மாயையானது மட்டுமே ஆகும். இதை அறிந்தவர் உண்மையில் கற்றறிந்தவர் ஆவர். இத்தகைய கற்றறிந்த ஒருவர் பிரம்ம சுகம் அல்லது பரமானந்தத்தை அடையும் நோக்கத்திற்காக எவ்வளவு பௌதிக சுகத்தையும் துறக்க தயாராக இருப்பார். உண்மையான ஆன்மீகர்கள் இத்தகைய பரமானந்தத்தில் பசி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். என்னத்துல பசி இருக்கும்? ஆன்மீக பசி அவைக்கு இருக்கும். அதால உணவை தவிர மற்ற எல்லா சுகபோகங்களையும் அளித்தாலும் பசித்திருப்பவனை திருப்திப்படுத்த இயலாது. பசியோட இருக்கிறவனுக்கு சாப்பாட்டை கொடுக்காம அவனுக்கு நல்ல மெத்தைய கொடுத்து, அவனுக்கு நல்ல வசதி கொடுத்து, டிவியை போட்டு கொடுத்து, மொபைலை கொடுத்து அவனுக்கு அது ஓகேயா இருக்குமா? சாப்பிட்டாத்தானே அவனுக்கு சந்தோஷம் பெறும். பசியில இருக்கிறவனுக்கு இது கொடுக்கறதால அது திருப்தி அளிக்காது. அப்ப அதை போலவே நித்தியமான பரமானந்தத்தை பசி கொண்டிருப்பவன் எவ்வளவு பௌதிக இன்பத்தினாலும் திருப்தி அடைய மாட்டான். இதே இப்படி கொடுத்திருக்கன்னு சொன்னா, பகவான் தாமரை பாவத்தில சந்தோஷமா அங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறவனுக்கு இந்த பௌதிக சுகம் அவனுக்கு ஒரு அற்பமானது. அவன் பசிக்கு என்ன? ஆன்மீகமான பசி. அப்ப எனவே இப்பதத்தில் அளிக்கப்பட்டுள்ள உபதேசங்கள் உதுஷ்ண மகாராசன், அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோருக்கு பொருந்துவன அல்ல.
இவை திருராண்ணரை போன்றவர்களுக்கு உரியவையாகும். இப்ப இதெல்லாம் ஆசை யாருக்கு இருந்தது? திருராண்ணருக்கு தான் இருந்தது. பஞ்சபாண்டவருக்கோ குந்தி மகாராணிக்கோ யாருக்குமே இந்த ஆசை இருந்ததில்லை. அவருக்கு உபதேசம் செய்வதற்காகவே விதுரர் முக்கியமாக வந்தார். அங்க போயிட்டு வந்தவர் விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு. தீர்த்த யாத்திரை போட்டு வரார். இப்ப இந்த உபதேசமும் முதுஷ்ண மகாராஜாவுக்கு தேவையா? இல்ல. உபதேசம் யாருக்கு கொடுக்குறார்? திருராண்ணருக்கு, தமையனுக்கு கொடுக்குறார், இந்த பட்டில இருந்து அவர் விடுபடுறதுக்கு. ஓகே, 18. விதுரஸ்தத் அப்பிரத்யேய திரதராட்னம் அபாசத ராஜான் நிர்கம் ஜாதம் சீக்கிரம் பஸ்யேதம் பயம் ஆகதம். அன்பான கிருஷ்ணவர்த்தி, அன்பு ஓரளவுக்கு நன்றி. கரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கரே கிருஷ்ணா. பதம் 18 மொழிபெயர்ப்பு. மகாத்மா விதுரரதி எல்லாம் அறிந்திருந்தார். எனவே அவர் திருநாட்டரை பார்த்து கூறினார், அன்புள்ள அரசே, இங்கிருந்து சீக்கிரமாக வெளியேறுங்கள், தாமதிக்க வேண்டாம். பயம் எப்படி உங்களை பற்றி கொண்டது என்பதை நீங்களே சற்று கவனித்து பாருங்கள். பொருளுரை: ஒருவர் திருநாட்டராக இருந்தாலும் அல்லது உஷ்ண மகாராஜனாக இருந்தாலும் இலக்கமற்ற மரணம் ஒருவரையும் பொருட்படுத்துவதில்லை. எனவே வயது முதிர்ந்த திருநாட்டருக்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக உபதேசம் இளையவரான உஷ்ண மகாராஜனுக்கும் நன்கு பொருந்துவதாகும். உண்மையில் அரசர், அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோர் உட்பட ராசமாளிகையில் இருந்த அனைவரின் சொற்பொழிகளை மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் தமது உபதேசங்கள் முக்கியமாக பௌதிகத்தில் ஆழ்ந்திருந்த திருநாட்டருக்கு உரியவை என்பதை விதுரர் அறிந்திருந்தார். ராசன் என்னும் சொல் குறிப்பாக திருநாட்டரை அழைப்பதற்காக உபயோகிக்கப்பட்டதாகும். திருநாட்டர் அவரது தந்தையின் மூத்த மகன் ஆவார். எனவே சட்டப்படி அவர் அஸ்னாபுர அரியாசனத்தில் அமர்த்தப்பட வேண்டியவராவார். ஆனால் அவர் பிறவிக்குருடர் என்பதால் அந்த உரிமைக்கு தகுதியற்றவராக இருந்தார். அவரது இழப்பை அவரால் மறுக்க முடியவில்லை. ஆனால் அவரது இளைய சகோதரரான பாண்டுவின் மரணத்துக்கு பின் அவரது ஏமாற்றம் எப்படியோ ஈடு செய்யப்பட்டது. பாண்டு இறக்கும் பொழுது விட்டுச் சென்ற சில இளங்குழந்தைகளுக்கு திருநாட்டினர் இயல்பாகவே காவலனானார். ஆனால் இதயத்தில் உண்மையாகவே அரசராகும் ஆசை அவருக்கு இருந்தது. பிறகு துரியோதனனை தலைமையாக கொண்ட அவரது சொந்த மகன்களிடம் அவர் ராஜ்யத்தை ஒப்படைக்க விரும்பினார். அரசராக விரும்பிய திருநாட்டினர் அவரது மற்றராகிய சகுனியை கலந்து ஆலோசித்து எல்லா வகையான சதித்திட்டங்களையும் தீட்டினார். ஆனால் பகவானின் விருப்பத்தினால் அறத்தின் தோல்வியடைந்தனர். இறுதி கட்டத்தில் மக்கள் பணம் ஆகிய அனைத்தையும் இழந்து விட்ட பிறகும் கூட உஷ்ண மகாராஜனின் மூத்த பெரியப்பன் என்ற முறையில் அவர் அரசராகவே இருக்க விரும்பினார். உஷ்ண மகாராஜன் கடமை என்னும் முறைப்படி திருநாட்டரை ராச மரியாதையுடன் பராமரித்து வந்தார். திருநாட்டரும் அவரது எஞ்சியிருந்த நாட்கள் தானோர் அரசர் அல்லது உஷ்ணரின் பெரியப்பன் என்ற பொய்யான எண்ணத்துடன் மகிழ்ச்சியாக கழித்து வந்தார். விதுரர் ஒரு துறவி என்ற முறையில் தடைப்பட்டுள்ள திருநாட்டரின் கடைசி சகோதரர் என்ற முறையிலும் அவரை அறியாமை என்னும் உறக்கத்திலிருந்து எழுப்ப விரும்பினார். திருநாட்டர் உண்மையில் அரசர் அல்ல என்றாலும் அரசர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தார். எனவே விதுரர் அவரை கேலியாக அரசர் என்று அழைத்தார். அனைவரின் நிச்சயமாக காலத்தில் சேவர்களே என்பதால் ஒருவரும் இவ்வுலகில் அரசராக இருக்க முடியாது. அரசர் என்றால் கட்டையிடக்கூடியவராக இருக்க வேண்டும். புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசன் காலத்துக்கும் வெள்ளத்துக்கும் கட்டளையிட விரும்பினான். ஆனால் அக்கட்டளை அவை மறுத்துவிட்டன. எனவே ஜட உலகில் ஒருவர் ஒரு பொய்யான அரசராக மட்டுமே இருக்கின்றார். இப்பொய்யான நிலையை பற்றியும் அச்சமயத்தில் அவரை அணுகிவிட்ட அச்சத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றியும் திருநாட்டர் நினைவுபடுத்தப்பட்டார். அச்சமூட்டும் இச்சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் உடனடியாக திருநாட்டர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று விதுரர் அவருக்கு அறிவுரை கூறினார்.
ஆனால் திரு உஷ்ண மகாராசனுக்கு இந்த அறிவுரையை அவர் கூறவில்லை. ஏனெனில் நிலையத்தை உலகில் பயங்கர சூழ்நிலை பற்றி உஷ்ண மகாராசனை போன்ற ஒரு அரசு உணர்ந்திருப்பார் என்பதையும் காலப்போக்கு விதுரர் இல்லாத சமயத்தில் அவர் தம்மை கவனித்துக் கொள்வார் என்பதையும் விதுரன் நன்கறிந்திருந்தார். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப விதுரட்ட உபதேசம் தமையனுக்காக பாருங்கம்மா. மகாத்மா விதுரர் இது எல்லாம் அறிந்திருந்தார். எனவே அவர் திருராண்ணரை பார்த்து கூறினார், அன்புள்ள அரசே, இங்கிருந்து சீக்கிரமாக வெளியேறுங்கள், தாமதிக்க வேண்டாம். பயம் எப்படி உங்களை பற்றி கொண்டது என்பதை நீங்களே சற்று கவனித்து பாருங்கள். இப்ப தமிழர் கண்ணும் இல்ல, மனமும் குருடா இருக்குது. இவர் இப்ப அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்ப ஒருவர் திருராண்ணராக இருந்தாலும் அல்லது உதிஷ்ண மகாராஜனாக இருந்தாலும் இரக்கமற்ற மரணம் ஒருவரையும் பொருட்படுத்துவது இல்லை. இப்ப மரணம் உதிஷ்ண மகாராஜுக்கு மரணம் தான் எடுக்கக்கூடாது, திருராண்ணத்தாக எடுக்கக்கூடாது, அல்ல திருநாரை எடுத்து உதிஷ்ணரை விட வேணும் மரணம் நினைக்குமா? நேரம் வரும்போது காலத்தின்படி அது கட்டாயம் நடக்கும். எனவே வயது முதிர்ந்த திருராண்ணருக்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக உபதேசம் இளையவரான உதிஷ்ண மகாராசனுக்கும் நன்கு பொருந்துவதாகும். இப்ப திருராண்ணர் சொல்ற மாதிரி சொல்றது அங்க உதிஷ்ண மகாராசனுக்கு மட்டுமில்லை, அந்த சபையில இருந்தவை எல்லாருக்குமே, எங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். அப்ப உண்மையில் அரசர், அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோர் உட்பட ராஜமாளிகையில் இருந்த அனைவரும் சொற்பொழிவுகளை மெய் மறந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் தமது உபதேசங்களை முக்கிய பௌதிகத்தில் ஆண்டிருந்த திருராண்ணருக்கு உரியவை என்பதை விதுரர் அறிந்திருப்பார். விதுரர் திருராண்ணருக்காகத்தான் இந்த சொல்றார். அந்த இடத்துல கேட்கிறவை எல்லாருமே பலன் நடையினே அந்த இடத்திலேயே. அப்ப ராஜன் என்னும் சொல் குறிப்பாக திருராண்ணரை அழைப்பதற்காக உபயோகிக்கப்பட்டதாகும். அப்ப திருராண்ணர் அவரது தந்தையின் மூத்த மகன் ஆவார். அவர் தானே மூத்தவர். சட்டப்படி அஸ்னாபுரத்தை அவர் தான் ஆள வேணும். ஆனா அவருக்கு கண் தெரியாதாலதான் பாண்டுவ அந்த இடத்துல நிமைச்சது. ஆனா இவருக்கு அந்த ஆசை மனதுல இருந்து கொண்டே இருந்தது. பாண்டு இருந்த பிறகு அவருடைய ஆசை நிறைவேறிட்டு அவர் அந்த அஸ்னாபுரத்து சபை அரண்மனையில இருந்தார். அப்ப பாண்டு இறக்கும் பொழுது விட்டு சென்ற சில இளங்குழந்தைகளுக்கு திருராண்ணர் இயல்பாகவே காவலரானார். ஆனால் இதயத்தில் உண்மையாக அரசருக்கு ஆசை அவருக்கு இருந்தது. பிறகு துரியோதனனை தலைமையாக கொண்டு அவரது சொந்த மகன்களிடம் அவர் ராஜ்யத்தை ஒப்படைக்க விரும்பினார். உண்மையில இந்த ராஜ்யம் யாருக்கு போகணும்? பாண்டுவின் பிள்ளைகளுக்கு போகணும். உண்மையில அது பாண்டுவின் பிள்ளைகளுக்கு போயிருந்தா அதுகள் சரிசமனா இவைக்கும் கொடுத்து இவையே முதல் பார்த்து கொண்டிருக்குங்க. ஆனா அவைக்கு சேர வேண்டியதை எடுக்க போய் கடைசியில அவைக்கு இல்லாம சேர வேண்டியவைக்கு. அப்ப இது எங்களுக்கு சேர வேணும் என்றிருந்தா ஆராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இது எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னா அதுவும் கிடைக்காது. பகவான் விருப்பப்படிதான் அது நடக்கும். அப்ப அரசராக விரும்பிய திருராண்ணர் அவரது மத்துனராகிய சவுனியை கலந்தாலோசித்து எல்லா வகையான சதி திட்டங்களையும் திட்டினார். எப்படி இருக்காங்க? அதோட சேர்ந்ததும் அதே மாதிரிதான் நாங்க இருக்குது. அப்ப என்ன நடக்கும்? ஆனால் பகவானின் விருப்பத்தினால் அனைத்தும் தோல்வி அடைந்தன. நாங்கள் போடுற திட்டம் எதன் நடக்க, ஒவ்வொரு நாளும் நாங்க போடுற திட்டம் எதன் நடக்கண்டா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எதுவுமே எங்களோட திட்டப்படி நடக்கிறே இல்ல. பகவான் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கு, கடவுளின் திட்டப்படி. இறுதி கட்டத்தில் மக்கள் பணம் ஆகிய அனைத்தையும் இழந்து விட்ட பிறகும் கூட உதிஷ்ண மகாராசனின் மூத்த பெரியப்பன் என்ற முறையில் அவர் அரசராகவே இருக்க விரும்பினார். அப்படி பாருங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டார். இப்ப திருராண்ணர் உதிஷ்ண மகாராசன் இதுலதான் அங்க போயிருக்கிறார். இருந்தும் அவருக்கு அந்த இனப்பெண்ண தான் அரசன் என்ற இனப்பில இருக்கிறார். அப்ப உதிஷ்ண மகாராசன் கடமை என்னும் முறைப்படி திருராண்ணரை ராஜ மரியாதையுடன் பராமரித்து வந்தார். அப்ப உதிஷ்ண மகாராசன் என்ன செய்யறார்? பெரியப்பா அவருக்கு நல் ராஜ மரியாதையாத்தான் அவர் அந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த ஒரு சொல்லால கூட உங்களால தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது ஒன்றுமே சொல்ல இல்லை. எப்படி முதல் மரியாதை கொடுத்து இருந்தாரோ பெரியப்பாக்கு அதே மரியாதை இப்பவும் கொடுக்குறார். நாங்க வேண்டா என்ன செய்வோம், ஒரு அளவு இப்படியான ஒரு அளவு இல்ல வச்சிருந்து பார்த்தோம்டா ஒவ்வொரு ஊசியால குத்திடுவோம் என்ன சொல்லியே. திருராண்ணரும் அவரது எஞ்சியிருந்த நாட்களையும் தான் ஒரு அரசர் அல்லது உதிஷ்ணரின் பெரியப்பன் என்னும் பொய்யான எண்ணத்துடன் மகிழ்ச்சியாக கழித்து வந்தார். விதுரர் ஒரு துறவி என்ற முறையிலும் கடமைப்பட்டுள்ள திருராண்ணன் கடைசி சகோதரர் என்ற முறையிலும் அவரை அறியாமை என்னும் உறக்கத்தில் இருந்து எழுப்ப விரும்பினார். இவர் அறியாமையில தான் அங்க இருக்கிறார். அப்ப அவரை அந்த உறக்கத்தில இருந்து எழுப்பி அவருக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கத்தான் இவர் விரும்புறார். அப்ப
அரசர் என்று அழைத்த என்ன வந்தார். எனவே விதுரர் அவரை கேலியாக அரசர் என்று அழைத்தார். அனைவரும் நித்தியமான காலத்தின் சேவகர்களே என்பதால் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்தின் அரசராக இருக்க முடியாது. பாருங்க, எல்லாருமே காலத்துக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிறோம். யாரால அரசராக முடியும்? அதானே பூமிதேவி சொல்றா. பூமாதேவி எத்தனையோ அரசர் வந்து கொடிய நட்டு நான் தான் இதை ஆள்றேன் பேரோட கொடிய விருமாப்போட கொடிய நட்டவையாம். அந்த கொடிய நட்டவை யாருமே இல்லை என்று பூமாதேவி சிரிக்கிறாவா. யாருமே இருக்க போறதில்லை. அப்ப அரசர் என்றால் கட்டளையிடக்கூடியவராக இருக்க வேண்டும். புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசன் காலத்திற்கும் வெள்ளத்திற்கும் கட்டளையிட விரும்பினானாம். ஆனா அவன் கட்டளை ஏற்குமா காலம்? இவர் அவ்வளவு தூய்மையா இருக்கிறாராக இருக்கிறதுக்கு அது மறக்குது. அப்ப மறுத்ததால எனவே ஜட உலகில் ஒருவர் ஒரு பொய்யான அரசாங்கம் அரசராக மட்டுமே இருக்கின்றார். இப்பொய்யான நிலையை பற்றி அச்சமயத்தில் அவரை அணுகிவிட்ட அஞ்சத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றியும் திருராட்னருக்கு நினைவுபடுத்தப்பட்டார். அச்சமூட்டும் இச்சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் உடனடியாக திருராட்னர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று விதுரர் அவருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார். நீங்க திருப்பியும் இந்த சாப்பாட்டுக்காக இருக்காத, நீ வெளிக்கிட வேணும் என்று சொல்றார். அப்ப உதிஷ்ண மகாராசனை போன்ற ஒரு அரசர் உணர்ந்திருப்பார் என்பதையும் காலப்போக்கில் விதுரர் இல்லாத சமயத்திலும் அவர் தம்மை கவனித்துக் கொள்வார் என்பதையும் விதுரர் நன்கு அறிந்திருந்தார். இப்போ உதிஷ்ண மகாராஜாவுக்கு விதுரர் எல்லாத்தையும் அவர் உணர்ந்து காலப்போக்கில் இப்ப விதுரர் அந்த இடத்துல இல்லாத நேரத்துல கூட அவரால் அதை செய்ய முடியும். நேரம் வரைக்கும் இந்த அரசை விட்டு அவர் வலிக்கிட்டு துறவரம் போக முடியும் உதிஷ்ண மகாராஜாவால். ஓகே, 19 பிள்ளையம்மா. எனக்கு என்ன எடுக்க இல்லை எந்த பேஜ் நான் என்ன பிடிக்க 13வது அத்தியாயத்துல 19வது இது. ஓகே, உங்களோட பக்கம் என்ன கமலா மாதாஜி புத்தகம்? 898 898 பாகவதத்துல நீங்க எடுக்க மாட்டோம். 898 நீங்க அடுத்த ஆள விடுங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, சத்யமாரி மாதாஜி 98 சத்யமாரி மாதாஜி போல இல்ல போலாடாக்க இன்ப மாதாஜி போட்டிருக்கா. இன்ப மாதாஜி இப்ப மாதாஜிக்கு 21 கொடுங்க. நளினி மாதாஜி வாசிங்க. பதம் 19 பிரதிக்ரியா நயஸ்கேஹ குசஸ்தித் ஹர்ஹித்சித பிரபா சாயேச பகவான் கால சர்வேசாம் ந சமாஹத. மொழிபெயர்ப்பு: அச்சமூட்டும் சூழ்நிலையை இந்த ஜடவுலகில் உள்ள ஒருவராலும் சரிப்படுத்த முடியாது. ஓ பிரபு, நாம் அனைவரையும் நெருங்கி இருப்பவர் காலனாகிய பரமபுருஷ பகவானே ஆவர். பொருளுர கொடூரமான மரணத்தை தடுக்கக்கூடிய உயர்ந்த சக்தி எதுவும் இல்லை. எத்தகைய கடும் வேதனைகளை அனுபவித்த போதிலும் ஒருவரும் இறக்க விரும்புவதில்லை. பேரளவேயான விஞ்ஞான அறிவு முன்னேற்றம் எனப்படும். இக்காலத்திலும் கூட முதுமையையோ மரணத்தையோ தடுப்பதற்கு பரிகாரம் இல்லை. முதுமை மரணம் நெருங்குகிறது என்பதற்கான அறிகுறியாகும். மரணத்தின் அழைப்பு கால அல்லது காலனின் உயர்ந்த தீர்ப்பை யாராலும் மறக்க முடியாது. உடனடியாக நிகழக்கு போகும் அச்சமூட்டும் சூழ்நிலைக்கு ஏதேனும் பரிகாரத்தை தேடும்படி திருதராஷ்டிரர் விதுரரை கேட்க கூடும் என்பதால் அவருக்கு இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. திருதராஷ்டிரர் கேட்பதற்கு முன்னதாகவே இதற்கு இவ்வுலகில் உள்ள யாராலும் பரிகாரம் தேட முடியாது என்று விதுரர் அவரிடம் கூறினார். மரணத்தை தடுக்கக்கூடியது ஜட உலகில் எதுவும் இல்லை என்பதால் இது எல்லா வகையிலும் பரமபுருஷருடன் ஒத்திருப்பதாகும். பகவத்கீதையில் 10:34 இதை பகவானே கூறுகிறார். மரணத்தை ஜட உலகில் உள்ள யாராலும் எதனாலும் தடுக்க முடியாது. மரணத்தை கொல்ல விரும்பிய ஹிரண்ய கசிபு கடும் தவத்தை மேற்கொண்டார். இதனால் முழு பிரபஞ்சமும் நடுநடுங்கியதால் அக்கடுந்தவத்தை கலைப்பதற்காக பிரம்மாவே அவனை அணுக வேண்டியதாயிற்று. அப்பொழுது மரணமற்ற வரத்தை அவன் பிரம்மாவிடம் வேண்டினான். அதற்கு பிரம்மா மிக உயர்ந்த கிரகத்தில் இருந்த போதிலும் தானும் மரணத்துக்கு உட்பட்டிருப்பதால் தன்னால் எப்படி மரணமற்ற வரத்தை அளிக்க இயலும் என்று கூறினார். எனவே இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரமலோகத்திலும் கூட மரணம் உள்ளதென்றால் அதைவிட மிக தாழ்ந்தவையாக உள்ள மற்ற உலகங்களின் நிலை என்ன?
எங்கெல்லாம் காலனின் ஆதிக்கம் உள்ளதோ அங்கெல்லாம் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் மரணம் ஆகியவையும் உள்ளன. இவை வெல்லப்பட முடியாதவை ஆகும். ஹரே ஹரே கிருஷ்ணா. பயப்படுறீங்களோ? ஏன் மரணத்துக்கு அவ பயப்படல நீங்க ஒரு நேரம் இல்ல பயப்பட்டேன். பயந்து ஒழிக்கிறது. ஒழிக்க முடியாது. ஆத்மா நான் நோய். ஆத்மா நான் இறக்க மாட்டேன். இந்த உடலை இல்ல. விட்டு போறேன். கமலாமணிதான் போயிஞ்ச கொடுத்தா பாருங்க. நோய், மூப்பு, மரணம் மூண்டும் நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்ப பாருங்க, அச்சமூட்டும் இச்சூழ்நிலையை இந்த ஜட உலகில் உள்ள ஒருவராலும் சரிப்படுத்த முடியாது. ஓ பிரபு, நம் அனைவரையும் நெருங்கி இருப்பவர் காலனாகிய பரமபுருஷ பகவானே ஆவார். பகவத்கீதையில சொல்றாரு, அந்த காலமும் நான் தான் பகவான் சொல்றேன். அப்ப இந்த அச்சமூட்டும் இந்த சூழ்நிலையை ஆரால சரிப்படுத்த முடியும்? ஆராலும் முடியாது. பகவான் பாதத்துல சரணடைஞ்ச வேலை மட்டும் இது முடியும். இப்ப உதிஷ்ணர், பஞ்ச பாண்டவர் எல்லாம் அங்க சரணடைஞ்சிருந்தன. எவ்வளவு துன்பத்தை நேர்ந்தாலும் பகவான் அந்த இடத்திலேயே அவைய காப்பாற்றி கொண்டு. இப்ப இவ விதுரர் சொன்ன இந்த போதனைகள் இதுகளை எல்லாம் கேட்டு பீஷ்மற்ற போதனையை கேட்டு அவர் அதன்படி உதிஷ்ண மகாராஜா நடக்க போறாரு. இப்ப திருராட்னர் தான் இந்த விளக்கம் கொடுப்படுது. அப்ப கொடூரமான மரணத்தை தடுக்கக்கூடிய உயர்ந்த சக்தி எதுவும் இல்லை. எத்தகைய கடும் வேதனைகளை அனுபவித்த போதிலும் ஒருவர் இறக்க விரும்புவது இல்லை. யாருன்னு இறக்க விரும்புறோமா? கந்தரியா என்ன, காதுகளா என்ன, எதுவுமே செய்ய முடியாத கட்டத்திலும் நாங்க என்ன செய்வோம்? பந்தத்தை விட்டுட்டு பேர பிள்ளையும் பார்த்து பூட்ட பிள்ளையும் பார்த்தா மலையும் பார்த்துட்டு போக மாட்டேன். அங்காலையும் அதையும் பார்த்து இதையும் பார்த்தா நம்ம எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பார்த்துட்டு போவோம். இணைப்பே தருவியா? நான் இறக்க போறேனே கடைசி நேரம் என்றாலும் கடவுளை பிடிச்சிருவோமே என்ற எண்ணம் இருக்காது. அந்த மரண பயத்தில இருந்து முழிச்சு கொண்டிருப்பினா இல்ல மரண பயம் அதை பற்றி யோசிக்காம நாற்காலியில இருந்து அரச கூட ஆண்டு கொண்டிருக்குங்களா? அது இந்தியாவில நடந்து கொண்டிருக்குது. அது நடக்கும். பாருங்க, பேரளவையான விஞ்ஞான அறிவு முன்னேற்றம் எனப்படும் இக்காலத்திலும் கூட முதுமையோ மரணத்தையோ தடுப்பதற்கு பரிகாரம் இல்லை. அப்ப இவ்வளவு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றான். இவங்களுக்கு முதுமையை மரணத்தை தடுக்க இயலக்கூடிய கண்டுபிடிச்சிருக்கிறானா? முதுமையை தடுக்க என்னத்தை கண்டுபிடிச்சு நிக்கிறேன்? ஒண்ணுமே இல்லை. செயற்கையான முறையில எதன் செய்யறது? நாட்டை அழிக்கிறது. இதைத்தான் கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அழிவை தேர்னாதே தவிர நாட்டுக்கு நன்மை செய்ய இந்த விஞ்ஞானியும் இல்லை. அப்ப முதுமை மரணம் நெருங்குகிறது என்பதற்கான அறிகுறியாகும். முதுமை வருகுதண்டா என்னது காரணம்? மரணம் பெற மரணம் பெற முதலே எங்களுக்கு 2-3 அறிகுறிகள் வந்துருமா? நாங்கள் அதை கவனிக்கிறோமோ? என்ன அறிகுறி? தலைமையர் நிறைக்குது, அங்க சொல்லிட்டு அடுத்தது தோல் சுருங்குது, கண் தெரியாமல் போகுது, காது கேட்காமல் போகுது. அப்ப இந்த அறிகுறி அனுப்பினாலும் நாங்க நேரம் தலைக்கு ஒரு டை அடிப்போம், அங்கால ஒரு மசாத்துக்கு போவோம், விழுந்த பல்ல போய் கட்டுவோம், விழுந்த பல்ல போய் கட்டுவோம், கண்ணாடிய போடுவோம், எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருப்போம். கண்ணை ஆபரேஷன் செய்து கண்ணை தெரிய பண்ணுவோம். ஏதோ செய்து என்ன செய்வோம்? எங்களாலும் மேலும் மேலும் நாங்களும் காலத்தோட போராடுவோம். ஆனா காலம் ஒரு நிமிஷம் விட்டு வைக்கிறேன் இல்ல. அப்ப உடனடியாக நிகழப்போகும் அச்சமூட்டும் சூழ்நிலைக்கு ஏதேனும் பரிகாரத்தை தேடும்படி திருராட்னர் விதுரரை கேட்கக்கூடும் என்பதால் அவருக்கு இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. திருராட்னர் கேட்பதற்கு முன்னதாகவே இதற்கு உலகுள்ள யாராலும் பரிகாரம் தேட முடியாது என்று விதுரர் அவரிடம் கூறினார். என்னத அவர் மரணத்தை தடுக்கிறது கூட கேட்கலாம் திருராட்னர். விதுரர் முதலே சொல்லிட்டார், மரணத்தை தடுக்க யாராலும் முடியாது. மரணத்தை தடுக்கக்கூடிய ஜட உலகில் எதுவும் இல்லை என்பதால் இது எல்லா வகையிலும் பரமபுருஷருடன் ஒத்திருப்பதாகும். அப்ப பகவத்கீதை 10:34 பகவான் இதை கூறுகிறாராம். பகவத்கீதை இருக்கிறவே அந்த சுலோகத்துல போய் பார்த்தா பொருள் விளக்கம் இருக்கு. பாருங்க, மரணத்தை ஜட உலகில் உள்ள யாராலும் எதனாலும் தடுக்க முடியாது. மரணத்தை கொல்ல விரும்பிய இரணியகாசிப்பு கடும் தவத்தை மேற்கொண்டான். அவன் என்ன செய்யறான்? தனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு அவன் கடுந்தவன் செய்யறான். அந்த அவன் தவத்தினால வெப்பம் எல்லாம் ஏறி தேவர் லோகம் எல்லா இடம் வெப்பம் கூடினோனும் பிரம்மாட்ட போய் தேவர்கள் முறையிடின. அப்ப பிரம்மா வாரார், இவருக்கு என்ன வேணும்னு கேட்க. இவர் என்ன கேட்கிறார்? தனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை. அப்ப பிரம்மா என்ன சொல்றார்? எனக்கே மரணம், உனக்கு என்ன மரணம் இல்லாத வாழ்க்கை எல்லாம். ஆனா பிரம்மாண்ட வாழ்நாள் அப்படி. அவருக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் ஒரு 432 கோடி ஆண்டுகள் அவர் வாழ்றார். தேவ கணக்கின்படி 100 ஆண்டு, அங்கத கணக்கின்படி. அப்ப அவரே மரணத்துக்கு பயப்படைக்க இவனுக்கு என்ன மரணம் இல்லாத இதை கொடுக்க முடியும்? பிரம்மாவே மறந்துட்டார்.
அப்ப நாங்க மிக உயர்ந்த லோகத்துக்கு போனா கூட அங்க மரணம் இருக்குது. அப்ப அதை விட மிக தாழ்ந்தவையா உள்ள மற்ற உலகங்களின் நிலை என்ன? பிரம்மாண்ட லோகத்திலேயே மரணம் இருக்குன்னா மற்ற இந்த லோகங்கள்ல என்ன நடக்கும்? இந்த அற்பமான லோகம், நாங்க எல்லாம் அற்பமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்? உலகத்தே எங்கட கைக்கான் இருக்குன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதால பகவானை மறந்து போய் இருக்கிறோம். அதால புறப்புறப்புக்கு அப்புறம் நாங்கள் அப்ப உள்ளத பாருங்க, எங்கெல்லாம் காலனின் ஆதிக்கம் உள்ளதோ அங்கெல்லாம் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் மரணம் ஆகியவை உள்ளன. இவை வெல்லப்பட முடியாதவையாகும். வைகுந்தத்திலும் கோலோக பிருந்தாவனத்திலும் காலத்தின் ஆதிக்கம் அங்க கிடையாது. மற்ற இடமெல்லாம் காலத்தின் ஆதிக்கம் இருக்கிறதால பிறப்புக்கு நாங்க உட்படுறோம். 20 சசிமாதாஜி பிள்ளையாண்டி எடுத்துட்டா நான் எடுத்துட்டேன். வாசிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 20. ஏன சைவா யாம் பிராணனை வித்யமாம் அபி ஜன ஸ்தோயோ விஜுஜேத ஹிம் உதன்யர் தானாதிவி. மொழிபெயர்ப்பு: பரமகாலனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களை தங்களுக்கு பிரியமான உயிரையே தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. செல்வம், மரியாதை, குழந்தைகள், நிலம் மற்றும் இல்லம் போன்ற மற்ற பொருட்களை பற்றி என்னவென்று கூறுவது. பொருளுரை: திட்டம் போடுவதிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்த புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஒருவர் மிக முக்கியமான ஒரு கூட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தடுக்க முடியாத காலனால் திடீரென்று அழைத்து கொள்ளப்பட்டார். இதனால் தனது உயிர், மனைவி, குழந்தைகள், வீடு, நிலம், செல்வம் போன்றவற்றை அவர் துறக்க வேண்டியதாயிற்று. இந்தியாவில் அரசியல் எழுச்சி ஏற்பட்டு அது பாகிஸ்தானாகவும் இந்துஸ்தானாகவும் பிரிக்கப்பட்ட போது பல செல்வாக்குள்ள பணக்காரர்கள் காலனின் ஆதிக்கத்தினால் தங்களது உயிர், உடைமை மற்றும் புதிய மதிப்பு ஆகியவற்றை கைவிட வேண்டியதாயிற்று. இதை போன்று நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உலகில், பிரபஞ்சத்தில் உள்ளன. அவை அனைத்தும் நித்தியமான காலனின் கோலமே ஆகும். எனவே காலத்தில் ஆதிக்கத்தை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஜீவராசி பிரபஞ்சத்திலேயே இல்லை என்பது முடிவாகும். வெல்ல முடியாத காலத்தில் ஆதிக்கத்தை பற்றி பல கவிஞர்கள், கவிதைகள் புனைந்துள்ளனர். காலத்தின் ஆதிக்கத்தால் பிரபஞ்சங்களில் பல அழிவுகள் நிகழ்ந்துள்ளன. அவற்றை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. நம் அன்றாட வாழ்விலும் கூட பல பொருட்கள் வந்து போகின்றன. ஆனால் அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த இயலவில்லை. மாறாக அவற்றினால் நாம் துன்புறவோ அல்லது அவற்றை சகித்து கொள்ளவோ வேண்டியுள்ளது. அதுவே காலத்தின் கோலமாகும். ஹரே கிருஷ்ணா. பரமகாலனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிரியமான உயிரையே தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. செல்வம், மரியாதை, குழந்தைகள், நிலம் மற்றும் இல்லம் போன்ற மற்ற பொருட்களை பற்றி என்னவென்று கூறுவது? பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் எது முக்கியம்? எங்களோட உடம்புல, எங்களை உடம்புக்கு என்னத்தை பாக்குறோம்? இந்த உயிரைத்தான் நாங்க முக்கியம் பாக்குறோம். இந்த உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய கட்டம் நேரம் பிறகு அது நடக்குது. அப்ப மற்றதை பற்றி மரியாதைகள், குழந்தை, செல்வம், பொருள் இதுகளை பற்றி என்ன சொல்ல இருக்குது? திட்டம் போடுவதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்த புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஒருவர் என்ன செய்யறார்? அவர் கூட்டத்துக்கு போய் கொண்டிருக்க அவரோட உடல் திடீரென்று அவர் உயிரை விட வேண்டி இருக்கு. இப்படிக்கான பேர் அரசாங்க இதுகள்ல மீட்டிங்ல இருக்கே டப்பன்னு காட்டுரைக்கு வருது, உயிர் போகுது. அப்ப அவைகளால என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையுமே இழக்கிற கட்டத்துல மறைங்க. ஆனா அந்த இந்த செல்வத்தையும் சேர்க்கிறது தானே அவ்வளவு கஷ்டப்பட்டது. கடைசியில உயிர் போய்க்க இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய இருக்கா? கொண்டு போக முடியாது. அப்ப அந்த அவருக்கு உயிர் போற நேரம் என்ன நினைப்பார்? கடவுளே என்ற செல்வங்கள், பொருள்கள், காசுகள், மனைவி, உறவுகளை இணைக்கிற மண்டி இணைப்பின. சில பேர் கடவுளை இணைப்பின. அந்த இணைக்கிறத பொறுத்து அடுத்த உடம்பு அங்கே எங்களுக்கு கிடைக்குது. நாங்க தான் உருவாக்குறோம் அடுத்த உடம்பை. அப்ப இந்தியாவிலேயும் இந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தானும் இந்துஸ்தானாவும் பிரிக்கப்பட்ட போது பல செல்வாக்குள்ள பணக்காரர் காலனின் ஆதிக்கத்தினால் தங்கள் உடைமைகள் எல்லாத்தையுமே இழக்கின. ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உலகிலே எவ்வளவோ இருக்கு. இதை பற்றிய கதைகள் நிறைய இருக்குது. அப்ப பிரபஞ்சத்தில் உள்ள அவை அனைத்தும் நித்தியமான காலனின் கோலமே ஆகும். காலம்தான் எல்லாமே செய்யுது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பிரிட்டிஷ் அவ இளவரசி இருக்கிறா தானே, கேன்சர் வந்தா தானே இவ்வளவு
நல்லா வசதியா இருக்குன்னு, சாப்பாடுகள் எல்லாம் ஒழுங்கான முறையில கிடைக்குது, நித்திரை எல்லாமே ஒழுங்கா இருக்குன்னு. அப்ப அவாக்கு இப்ப அந்த கேன்சர் வராம விட்டதா வருத்தம் வந்து வைத்தியம் நடக்குது. அவ காசு உள்ளபடியா பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வைத்தியங்கள் நடந்தா கூட அவ கூட காலம் விட்டதா? காலம் யாரையுமே விடாது. அதான் மாதாஜி சொல்லியிருந்தானே, முதுமை நோய், முதுமை, இறப்பு மூன்றும் பணக்காரர் பிச்சைக்காரர் வாக்காத, அது பார்க்க முடியாது. அது எல்லாருக்கும் வந்து போகும். ஆனா என்ன நினைக்கிறோம், நாங்க பணம் இருக்கு பணத்தாலே எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறோம். தவிர இத பற்றி நாங்க மறந்தே போறோம். அதைத்தான் திருராட்டினருக்காக இப்ப கொடுப்படுது. எனவே காலத்தின் ஆதிக்கத்தை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஜீவராசி பிரபஞ்சத்திலேயே இல்லை என்பதை முடிவாகும். பிரம்மாவால கூட முடியாது. சக்தி வாய்ந்த பிரம்மா கூட இது நடக்காது. அப்ப வெல்ல முடியாத காலத்தின் ஆதிக்கத்தை பற்றி பல கவிஞர்கள் கவிதையை புனைந்துள்ளனர். காலத்தின் ஆதிக்கத்தால் பிரபஞ்சங்களில் பல அழிவுகள் நிகழ்ந்துள்ளன. அவற்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. கொரோனா வந்தது, அவ்வளவு பேர் இழந்தான், எத்தனையோ மருந்துகளை கண்டுபிடிச்சான், மருந்துகளால் பிரச்சனை வந்தது. அதை யாராலையும் தடுக்க முடிஞ்சதா? ஒண்டா ரெண்டா செத்து கொண்டே இருந்தது, விழுந்து விழுந்து கொண்டே இருந்தது. இப்ப அப்படி நடக்குது. இப்படியே அழிவுதான் போய்கொண்டே இருக்குது. மருந்துகளால் இப்ப நோய்கள் கூடி போச்சு. ஆனால் அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த இயலவில்லை. மாறாக அவற்றினால் நாம் துன்புறுவோ அல்லது அவற்றை சதைத்து கொள்ளவோ வேண்டியுள்ளது. அதுவே காலத்தின் கோலமாகும். ஒன்றில் அதால துன்புற்று கொண்டு வந்து கொரோனா வந்ததை என்ன செய்தோம்? பொறுத்து கொண்டோ சைத்து கொண்டோ போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் இருந்தவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா இப்ப ஒரு கொஞ்ச காலம் 2 வருஷம் 3 வரையும் போக அதை மறக்கிறோம். அப்ப நடந்த இதுகளை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டு பேருந்து பழையபடி செய்ய வேண்டிய அட்டகாசம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது நாட்டுல. அப்ப என்ன செய்ய முடியும்? எல்லாமே காலத்தின் கோலத்திலே இருக்கு. ஒரே பகவான தாமரை பாத்துல சரணடையும் மட்டும் இந்த துன்பத்துக்கு நாங்க ஆளாகி கொண்டிருப்போம். இந்த துன்பமே எங்களுக்கு வருது. சரணடையாத்துலதான் நாங்க எல்லாத்தையும் எதிர்த்து கொள்ள வேண்டிய கட்டம், பொறுத்து கொள்ள கட்ட வேண்டியதுல இருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து 21 சசி மாதாஜி வாசிக்கிறீங்க. இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 21. பித்ரு பிராத்ரு சுக்ருத் புத்ரா ஹதாஸ் தே அதாஸ்தே விகதம் வயம் ஆத்மா ச ஜரயா கிறிஸ்தக பரக்ரேகம் உபாசனே. மொழிபெயர்ப்பு. உங்களுடைய தந்தை, சகோதரர், நண்பர்கள் மற்றும் மகன்கள் ஆகிய அனைவரும் இறந்துவிட்டனர். நீங்களும் வாழ்வின் பெரும்பகுதி ஏதோ மாறி போச்சு, கழித்து விட்டீர்கள், தள்ளி போச்சு. உங்களுடைய உடலும் முதுமையடைந்து விட்டது. பகுதியை கழித்து விட்டனர். பகுதியை கழித்து விட்டீர்கள். உங்களுடைய உடலும் முதுமை அடைந்து விட்டது. மேலும் வேறொருவரின் வீட்டில் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். பொருளுரை. திருதராஷ்டிரர் இரக்கமற்ற காலத்தின் கோலத்தினால் ஏற்பட்டுள்ள அவரது ஆபத்தான நிலையை பற்றி ஞாபகமூட்டப்படுகிறார். மேலும் அவரது கடந்த கால அனுபவத்தை கொண்டு இனி தன் கதி என்ன என்பதை கண்டறியும் அளவிற்கு அவர் அதிக புத்தியுள்ளவராக இருந்திருக்க வேண்டும். இவரது தந்தையான விசித்திர வீரியர் இவரும் இவரது இளைய சகோதரர்களும் பிறக்கும் முன்பே இருந்து விட்டனர். பீஷ்மதேவரின் அன்பாலும் அக்கறையாலும் தான் இவர்கள் நன்கு வளர்க்கப்பட்டனர். பிறகு இவரது சகோதரனான பாண்டும் இறந்து போனார். பிறகு குருதராட்ச போர்க்களத்தில் அவரது 100 மகன்களும் பேரன்களும் மரணமடைந்தனர். அவர்களுடன் அவரது நலனில் அக்கறை கொண்டிருந்த பீஷ்மதேவர், துரோணாச்சாரியார், கர்ணன் மற்றும் பல அரசர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரும் கூட மரணம் அடைந்தனர். எனவே அவர் எல்லா ஆட்களையும் செல்வங்களையும் இழந்தவரானார். ஆனால் இப்பொழுதோ அவரால் பல்வேறு தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜனின் தயவில் அவர் வாழ்ந்து வருகிறார். இத்தனை துரஷ்டங்கள் ஏற்பட்ட பின்பும் வாழ்வை தொடர்ந்து நடத்தலாம் என்று அவர் எண்ணினார். ஒவ்வொருவரும் அவரவர் செயலாலும் பகவானின் கருணையாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை விதுரர் திருதராஷ்டிரருக்கு சுட்டிக்காட்ட விரும்பினார். ஒருவர் தன் கடமையை விசுவாசத்துடன் நிறைவேற்றி அதன் பலனுக்காக பரம அதிகாரியை நம்பி இருக்க வேண்டும். பரம புருஷரால் பாதுகாக்கப்படாத ஒருவரை நண்பனோ, குழந்தையோ, தந்தையோ, சகோதரனோ, நாடோ அல்லது வேறொருவரோ காப்பாற்ற முடியாது.
எனவே ஒருவர் பகவானின் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அத்தகைய பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. அவரது ஆபத்தான நிலையை பற்றி பின்வரும் வார்த்தைகளால் அவர் இன்னும் அதிகமாக எச்சரிக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. பாருங்க என்ன சொல்லப்படுது, உங்களுடைய தந்தை, சகோதரர், நண்பர்கள் மற்றும் மகன்களாகிய அனைவரும் இறந்து விட்டனர். நீங்களும் வாழ்வில் பெரும் பகுதியை கழித்து விட்டீர்கள். இது எல்லாரும் இறந்து போட்டின. இவரும் வாழ்க்கையில பெரும் பகுதியை கழிச்சிட்டாரு. உங்களுடைய உடலும் முதுமை அடைந்து விட்டது. இதெல்லாம் ஞாபகப்படுத்துறார் விதுரர் வந்து சொல்லி காட்டுறாரு. அப்ப மேலும் வேறொருவரின் வீட்டில் நீங்கள் வாழ்ந்தும் பெறுகிறீர்கள். பாருங்க, அவர் மறந்துட்டார். உதிஷ்ண மகாராஜான வீட்டுல தான் இருக்கிறார் கூட அவருக்கு இணைப்பு வரையில்லை. இப்ப இவர் தான் சொல்லி காட்டுறார் என்னண்டு, என்னொரு வீட்டுதான் இருக்கிறீங்க, உங்களுக்கு முதுமையும் வந்துட்டுது, எல்லாரையும் இழந்தும் விட்டீர்கள். அப்ப திருராட்னர் இரக்கமற்ற காலத்தின் கோலத்தினால் ஏற்பட்டுள்ள அவரது ஆபத்தான நிலையை பற்றி ஞாபகம் ஊட்டப்படுகிறார். காலம் இரக்கமற்றதுன்றது அவருக்கு இனப்பூட்டப்படுது. மேலும் அவரது கடந்த கால அனுபவத்தை கொண்டு இனி தன் கதி என்ன என்பதை கண்டறியும் அளவிற்கு அவர் அதிக புத்தி உள்ளவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இருக்க இல்லை. அதான் சொல்லப்படுது. அவர் முன்னுக்கு நடந்தல்களை எல்லாத்தையும் யோசிச்சு இப்போ ஒரு தரம் இல்லையே, அனாதரவற்ற நிலையில நிக்கிறேனே, ஒன்றுமே அவர் யோசிக்க இல்லை. அதே உதிஷ்ண மகாராஜா அவரை அந்த மாதிரி தான் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதாலே அவருக்கு எந்த யோசனையும் பெரிய இல்லை. அப்ப இவரது தந்தையான விசித்திர வீரியன் இவருக்கும் இவரது இளைய சகோதரர்களும் பிறக்கும் முன்பே இறந்து விட்டனர். அப்ப பீஷ்மதேவரின் அன்பாலும் அக்கறையாலும் தான் இறந்து விட்டார். பீஷ்மதேவரின் அன்பாலும் அக்கறையாலும் தான் இவர்கள் நன்கு வளர்க்கப்பட்டனர். யார் வளர்க்கப்பட்ட? திருராட்னர், பாண்டு, விதுரர் இவர்கள் வளர்க்கப்பட்டது. பிறகு இவரது சகோதரன பாண்டு இறந்து போனார். பிறகு குருச்சேத்திர போர்க்களத்தில் அவருடன் 100 மகன்களும் பேரங்களும் மரணம் அடைந்தனர். திருராட்னத்தின் 100 மகன்கள் இந்த மகன்கள் எல்லாருமே மரணம் அடைஞ்சிட்டனர். அப்ப அவர்களுடன் அவரது நலனில் அக்கறை கொண்டிருந்த பீஷ்மதேவ, துரோணாச்சாரியார், கர்ணன் மற்றும் பல அரசர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரும் கூட மரணம் அடைந்தனர். எல்லாருமே மரணம் அடைஞ்சு ஒரு தரமே இல்லையா பாந்தரத்துல. எனவே அவர் எல்லா ஆட்களையும் செல்வங்களையும் இழந்தவரானார். செல்வத்தையும் இழந்துட்டார், ஆட்களையும் இழந்துட்டார். ஆற்ற சுயநலத்தால, திருராட்னனோட ஒரு சுயநலத்தாலதான் இங்கெல்லாமே நடந்தது. அப்ப ஆனால் இப்பொழுதோ அவரால் பல்வேறு தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருந்த மகாராசனின் தயவில் அவர் வாழ்ந்து வந்தார். யாருக்கு தொல்லை கொடுத்தவர்? இவர் உதிஷ்ண மகாராசா பஞ்ச பாண்டவருக்கு தான் தொல்லை கொடுத்துத்தான் இவ்வளத்தையும் இழந்தும் பாருங்க எங்க போய் அவர் வாழ்றார்? உதிஷ்ண மகாராசன் தான் வாழ்றார். அப்ப முதலே அவைக்கு இதை கொடுத்து போட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இப்ப அவர்கிட்ட 100 பிள்ளைகளும் இருந்திருக்கும், அவற்ற பேரங்களும் இருந்திருக்கும். இதெல்லாம் என்ன தலை நடக்கு? காலத்தின் கோலத்தாலதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, துரியோதனன் தானே போடலாம். பாருங்க, இதனை துரதிருஷ்டங்கள் ஏற்பட்ட பின்பும், இத்தனை துரதிருஷ்டங்கள் ஏற்பட்ட பின்னும் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தலாம் என்று அவர் எண்ணுறார். பாருங்க, இவ்வளவு துன்பம் வந்தாப்புறம் கூட என்னும் தொடர்ந்து வாழ்க்கையை அனுபவிப்போம் என்று அவர் விரும்புறார். அப்போ ஒவ்வொருவரும் அவரவர் செயலும் பகவானின் கருணையாலும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை விதுரர் திருராட்னருக்கு சுட்டி காட்ட விரும்பினார். அப்போ ஒருவர் தன் கடமையை விசுவாசத்துடன் நிறைவேற்றி அதன் பலனுக்காக பரம அதிகாரியை நம்பி இருக்க வேண்டும். நாங்க செய்யற கடமைய பகவானுக்காக செய்து பகவான் இதை நாங்க நம்பி இருக்க வேண்டும். அப்ப பரம புருஷரால் பாதுகாக்கப்படாத ஒருவரை நண்பனோ, குழந்தையோ, தந்தையோ, சகோதரனோ, நாடோ அல்லது வேறொருவரோ காப்பாற்ற முடியாது. யாராலும் காப்பாற்ற முடியாது. இப்ப திருராட்னர் பக்கம் பகவானை நம்பி இருந்ததா? இல்ல. துரியோதனுக்கு முன்னால பகவான் நிக்கிறார். துரியோதனுக்கு தெரியாத அது பகவான் தானண்டு. அப்ப எல்லாருமே இழந்துட்டேன். ஆனா பகவான் தான் தெரிஞ்சு சரணடைஞ்சதார் பஞ்சபாண்டவர் பக்கம். பஞ்சபாண்டவர் காப்பாற்றப்பட்டினர். எனவே ஒருவர் பகவானின் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அத்தகைய பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. அவரது ஆபத்தான நிலையை பற்றி பின்வரும் வார்த்தைகளால் அவர் இன்னும் அதிகமாக எச்சரிக்கப்படுகிறார். இன்னும் கூட விதுரர் இவருக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவரை அங்க இருந்து வலிக்கிட்டு தோணும். அதுக்கு தானே வந்தது விதுரர். அப்ப எச்சரிக்கிறார். எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே. என்ன சசிமாதாச்சி, அந்த புரைவதிரோம் மந்த பிரக்னா சா சம்பரதம்
வீசினார் தந்தோ மந்தாகினி சராக கபம் உத்வாகன். மொழிபெயர்ப்பு. பிறப்பிலிருந்தே நீங்கள் குருடர். சமீப காலத்திலிருந்து உங்களுக்கு காது சரியாக கேட்கவில்லை. உங்களுடைய ஞாபக சக்தி குறைந்து விட்டதுடன் புத்தியும் தடுமாறுகின்றது. உங்களுடைய பற்கள் தளர்ந்து விட்டன. உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்களுக்கு இருமல் சளித்தொல்லையும் இருக்கின்றது. பொருளுடன் கிருததாசனன் காணப்படும் முதுமையான அறிகுறிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டப்பட்டது. மரணம் சமீபித்து விட்ட போதிலும் முட்டாள்தனமாக அவர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் அவருக்கு உணர்த்தப்பட்டது. கிருததாசனின் உடலில் விதுரரால் சுட்டிக்காட்டப்பட்ட அறிகுறிகள் அபக்ஷய அல்லது மரணத்திற்கு முன்பு ஏற்படும் ஜட உடலின் சீரழிவு எனப்படுகின்றது. உடலில் பிறந்து வளர்ந்து சில காலம் இருந்தும் புற உறுப்புகளை உற்பத்தி செய்து உடல்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து பிறகு அற்று போகின்றது. ஆனால் தங்களுடைய சொத்து, குழந்தைகள், சமூகம் மற்றும் நாடு போன்றவை தங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்துடன் அழியக்கூடிய உடலை நிரந்தரமாக வைத்திருக்க விரும்பினர். முட்டாள்தனமான இத்தகைய எண்ணங்களை கொண்டுள்ள இவர்கள் நிலையற்ற இச்செயல்களில் ஆழ்ந்து தற்காலிகமான இவ்வுடலை தாங்கள் இழந்துவிட வேண்டி இருக்கும் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டனர். இவர்களுடைய நித்திய சொரூபத்தையும் முக்கிய கடமையை மறந்து நிலையற்ற செயல்களில் இவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டனர். விதுரரை போன்ற மகான்களும் முனிவர்களும் உண்மை நிலையை உணரச் செய்வதற்காக இத்தகைய மூடர்களை அணுகுகின்றனர். ஆனால் இத்தகைய சாதுக்களும் மகான்களும் சுயநலத்திற்காக பிறரை அண்டி பிழைப்பவர்கள் என்றெண்ணி இம்மூடர்கள் சாதுக்களின் பேச்சை கேட்க மறந்து விடுகின்றனர். எனினும் தங்களது புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய சாதுக்களையும் பொய் துறவிகளையும் இவர்கள் வரவேற்கின்றனர். விதுரர் கிருததாசனின் தீய உணர்வை திருப்திப்படுத்துவதற்காக வந்த ஒரு சாதுவல்ல. வாழ்வின் உண்மையான நிலையையும் இத்தகைய பேராபத்துக்களில் இருந்தும் எப்படி ஒருவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதையும் அவர் சரியாக சுட்டி காட்டினார். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, அவர் இன்னும் கூட எச்சரிக்கிறார் என்னண்டு, பிறப்பிலிருந்தே நீங்கள் குருடர். உங்களுக்கு கண் தெரியா பிறப்பில இருந்து. சமீப காலத்திலிருந்து உங்களுக்கு காதும் சரியாக கேட்கவில்லை. எல்லாருக்கும் பொருந்துமே. இப்ப திருராட்டுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய ஞாபக சக்தியும் குறைந்து விட்டதுடன் புத்தியும் தடுமாறுகிறது. அப்ப உங்களுடைய பற்கள் தளர்ந்து விட்டன. உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்களுக்கு இருமல் சளித்தொல்லையும் இருக்கிறது. எல்லாமே பிழைச்சு போய் இருக்கிறீங்க இன்னும் கூட அவருக்கு எச்சரிக்கப்படுகிறது. அப்ப திருராட்னம் காணப்படும் முதுமைக்கான அறிகுறிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டப்பட்டது. இது எல்லாமே முதுமைக்கான அறிகுறிகள். அப்ப மரணம் சமீபித்து விட்ட போதிலும் முட்டாள்தனமாக அவர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாம இருப்பதும் அவருக்கு உணர்த்தப்பட்டது. அப்ப உணர்த்தப்பட்டாதான் விளங்குது. இப்ப விதிரிந்தலாம் சொல்லி திருராட்ன நன்மைக்காகத்தான் அவர் கதைக்கிறாரே தவிர திருராட்னரை அவர் எதிர்க்க இல்லை. இந்த இடத்துல பாருங்க, திருராட்னரின் உடலில் விதுரரால் சுட்டிக்காட்டப்பட்ட அறிகுறிகள் அபாஷியா அல்லது மரணத்துக்கு முன் ஏற்படும் ஜட உடலின் சீரழிவு எனப்படுகிறது. இந்த ஜட உடல் இந்த சீரழிவு பாருங்க, நாங்க என்ன உடல் பிறந்து பிறகு வளர்ந்து சில காலம் இருந்து பிற உடல்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேர்ந்து பிறகு என்ன இது அற்று போகிறது. மண்ணோட மண்ணா போகிறது. பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு என்ன செய்யுது, வளர்ந்து கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெத்து எல்லாத்தையும் அனுபவிச்சு பேர்ந்தாதான் அற்று இந்த உடம்பு பேர்ந்தா செய்ய முடியுதா?
மண்ணோட மண்ணா தான் போய் முடியுது. மண்பானை என்ன இது? மண்பானை இல்ல மண்ணை எடுத்து மண்பானை செய்யறோம், கடைசியில உடைஞ்சு போய்க்கு என்ன இது? மண்ணோட கரைஞ்சு போய். அதே மாதிரிதான் இந்த உடலும். ஆனா தங்களுடைய சொத்து, குழந்தைகள், சமூகம் மற்றும் நாடு போன்றவை தங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்துடன் அழியக்கூடிய உடலை நிரந்தரமாக வைத்திருக்க விரும்புகின்றனர். நாங்க இந்நேரம் எங்கட சொத்துகள், நாடுகள், உறவுகள், செல்வங்கள் நாங்கள் நிரந்தரமா இருந்துருவோம் என்று நாங்க நினைக்கிறோம். அப்ப முட்டாள்தனமான இத்தகைய எண்ணங்களை கொண்டுள்ள இவர்கள் நிறையற்ற இச்செயல்களில் ஆழ்ந்து தற்காலிகமாக இவ்வுடலை தாங்கள் இழந்திட வேண்டி இருக்கும் என்பதை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். மனித உடம்பு எடுக்கிறது அரிதிலும் அரிது. அந்த மனித உடம்பை எடுத்து என்னது பயன்படுத்துறோம்? மிருகங்களை போல பயன்படுத்துறோம். பாருங்க, மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. அவனுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கு, அவனுக்கு அங்கால என்ன ஆன்மீகமா தேட வேண்டியதை விட்டு போட்டு அவன் அந்த ஒரு அறிவு 6வது புலனை வச்சு இந்த 5 அறிவுக்குள்ளேயே அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். என்னத்தை தேடுறான்? பௌதிகமான விஷயங்களை மிருகங்களை போல தேடிக்கொண்டிருக்கிறான். மனிதன் பிறந்தது அதுக்காக இல்ல. இப்ப விதிரற்ற உபதேசம் எல்லாருக்காக தான் பாருங்க. அப்ப இவர்களுடைய நித்திய சொரூபத்தையும் முக்கிய கடமையை மறந்து எங்கட நித்திய சொரூபம் என்ன? பகவானை வணங்கி பகவானை அடையிறது. அப்ப நித்தியமான ஆத்மாக்கள், எங்களுடைய ஆத்மா அழிய போறதில்லை. நாங்க சனாதனமானவர்கள், நித்தியமானவர்கள். அப்ப மறந்து நிலையற்ற செயல்களில் இவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையற்ற இந்த பௌதிக வேலையில தான் நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நித்தியமானதை நாங்க மறந்து போனோம். அப்ப மறந்து நிலையற்ற செயல்களில் இவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். விதிரரை போன்ற மகான்களும் முனிவர்களும் உண்மை நிலையை உணரச் செய்வதற்காக இத்தகைய மூடர்களை அணுகுகின்றனர். வந்து இந்த உண்மையை எங்களுக்கு எடுத்து உரைக்கினேன், அதுக்காகத்தான் அவை எங்களை அணுகுகின்றன. ஆனா நாங்க நேரம் அவையை நாங்க நிராகரிக்கிறோம். இப்ப பிரபுபாதா அமெரிக்காவுக்கு போனார். இந்த பேரையும் பத்திரங்களா கேட்க எத்தனையோ கோர்ட்டு கேஸ் கூட ஆக்கள் போட்டவன் எங்கட பிள்ளைகளை பிடிச்சி வச்சு இதை சொல்லி கொடுக்கினேன். அப்ப பிரபாதா என்ன செய்யறாம்? இந்த கேஸ் தீர 14 வருஷம் எடுக்குமோ 20 வருஷம் எடுக்குமோ பிரபாதா யோசிச்சாராம். இந்த கேஸ்களை கொண்டு போடேக்க ஒரே நாள்ல தீத்தாஜா உண்ட பிள்ளைக்கு நல்லதைத்தான் அங்க சொல்லப்படுது, கெட்ட வழிக்கு போகல. அது பிள்ளைக்கு உரிமை இருக்கு, பிள்ளை அங்க போதும் ஒரே நாளையில தீத்தாரம். அது புத்தகத்துல எழுதி இருக்கு, பிரபாதா தான் இதுல பற்றி போட்டிருக்கிறேன். அப்ப கிருஷ்ணர் நினைச்சா யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுல நல்ல வழிக்கு தானே பிரபாதா கொண்டு வந்தார். ஆனா அந்த தாதப்பனுக்கு அது விளங்க இல்ல. எவ்வளவு பேர் தாதப்பன் விட இல்ல, பிள்ளைகளை விட இல்ல, உறவுகளை விட இல்ல, இழுத்து பிடிச்சு. அது யாருக்கு நட்டம்? அவைக்குத்தான் நட்டம். உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியல. இப்ப பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி அவர் பிச்சைக்காரனே இல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் பால் கறக்குற நேரம் அளவுக்கு கிருஹஸ்த வாசல்ல போய் அவர் நின்று அந்த பால் வேண்ட நிக்கிறார். இன்னத்துக்கு நிக்கிறார், பாலுக்காக இல்ல. அந்த ஒரு கண நேரத்துக்காக கடவுளை பற்றி அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, அந்த கிருஹஸ்தனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அதை எத்தனை பேர் அதை ஏற்பின? அல்ல சன்னியாசி அக்களை வந்தா மதிக்கிறமா? சில பேர் அதை மரியாதையே கொடுக்க மாட்டேன, கலைச்சு விட்டுடுறது எத்தனையோ நடக்குது. என்ன உண்மை போலிச்சாமியால செய்யலாம், உண்மையான ஆக்களுக்கு இதை செய்யக்கூடாது. போலிச்சாமியால வேத்து வரவேத்து சிம்மாசனம் போட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு 10,000 கட்டி அதெல்லாம் இப்ப தெரியுமா கண்டுபிடிக்கிறது? இப்ப தெரியுமா யாரு உண்மையார் நல்ல போலியண்டு? உண்மையானதார் போலியானதார்ன்னு அவன் கதையில தெரியும். அவன் காசு எதிர்பார்க்க மாட்டான். உண்மையா கடவுளை பற்றி சொல்ல வந்தா காசு எதிர்பார்க்க மாட்டேன், காசுக்காக பேசி வீட்டை வர மாட்டேன். அதுல வச்சு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அவருக்கு சொத்து பத்துக்களை வச்சு கண்டுபிடிக்க மாட்டீங்களா இவர் போலிச்சாமியாண்டு? எல்லாருமே ஏமாந்து போயினே. ஏன்னா உண்மையான அறிவு இல்லாமத்தான் ஏமாந்து போறது. ஆனால் இத்தகைய சாதுக்களும் மகான்களும் சுயநலத்துக்காக பிறரை அண்டி பிழைப்பவர்கள் என்றெண்ணி இம்மூடர்கள் சாதுக்களின் பேச்சை கேட்க மறுத்து விடுகின்றனர். எனும் தங்களது புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய பேரளவையான சாதுக்களை பொய் துறவிகளையும் இவர்கள் வரவேற்கின்றனர். பாருங்க, பாவத்துல போட்டாச்சு, பொய் துறவிகளை தான் வரவேற்கின்றனர். தீய உணர்வை திருப்திப்படுத்துவதற்காக வந்த ஒரு சாதுவல்ல, வாழ்வின் உண்மையான நிலையையும் இத்தகைய ஆபத்துகளில் இருந்து எப்படி ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதையும் அவர் சரியாக சுட்டி காட்டுறாரு. இப்ப விதர் தமையனுக்காக பொய்யான இது சொல்றதுக்கு அங்க வரே இல்லை. அவருடைய ஆபத்தில இருந்து விதுரரை காப்பாற்றுறதுக்காகத்தான் விதுரர் அங்க வந்திருக்கிறார். ஓகே, 23 தனமாதாச்சு தனராஜனுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஓகே தனராஜன் வாசிப்பீங்களா? மிக்க நன்றி. இன்றைக்கு நான் இது முதல் வகுப்பண்டபடியா இந்த வாசனை நீர் வாசிப்பீர், வாசியும். நீர் கட்டிக்காரன், அவர் சரியான கட்டிக்காரன், அவர் வாசிப்பார். வாசியும். வாசிக்கிறீங்க
தமிழ்லானே ஓ தமிழ் வாசிக்க தெரியான்னு இல்ல இப்ப சரியா பாரு வாசிங்க. வாசிங்க முகத்தையும் காட்டுங்க நான் அனுப்பிட்டேன். அவர் காட்டுவார். அவர் எல்லாம் நல்ல forward ஆனா. சரி இன்னொரு ஆளோட போங்க அடுத்து நான் வாசிக்கிறேன் அப்படி செய்யுமா இல்ல இது நான் உமாக்கு அனுப்பிட்டேனല്ലോ அப்ப நீதான் திருப்பி ஒன்று எடுத்து அனுப்பணும் அதுக்கா சரி இருங்க அதான் அப்படி ஒரே என்ன இதா இருக்கும். இருங்க வாரேன் இதுல பதம் 23 என்னம்மா 23 ஆகு மஷ்யாசி அது வாசிக்க கஷ்டம் வேண்டாம் மாதாஜி வாசி இல்ல எல்லாம் ஒன்றும் கஷ்டம் ஆம்பளை சிங்கம் எல்லாம் ஆம்பளை சிங்கம் வாசிக்கணும் மற்ற இல்ல சூம் யூசர் யார் இருக்கிற ராணி அது சத்யா ராணிக்கா எங்க அவரை காண இல்ல விளத்திட்டாரோ சத்யராணி சத்யராணி தனராஜா காண இல்ல சத்யராணி அவர் நான் நினைக்கிறேன் அந்த இத கிளிக் பண்ண இது போக தேடுங்க. வந்துட்டார் மாறி ஏமாத்து படுத்துது அது அண்ணா ஜோதிச்சேன் நானா ஓடே இல்ல ஆஹா ஐயோ ஆஹா மகியசி அத ஆஹோ மகியசி ஜந்தோர் ஜீவிதாசா யதா பவான் பீமா பவர்ஜிதம் பிண்டம் அதேத்தே கிருஹ பாலவர் இதுல மொழிபெயர்ப்பு வாசிக்கிறதோ மொழிபெயர்ப்பு வாசிக்கிறது சரி ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல் வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்கிறீர் பொருளுரை சாது ஒருவர் அரசர்கள் அல்லது செல்வந்தர்களின் செலவில் சுகமாக மன்னிக்கவும் அது சுகமாக வாழ்வதற்காக அவர்களை முகத்துதி செய்யக்கூடாது சாது ஒருவர் அடுத்த பக்கம் வாழ்வின் அப்பட்டமான உண்மையை பற்றி குடும்பஸ்தர்களிடம் கலந்துரையாட வேண்டும் இதனால் பௌதீக வாழ்வின் அபாயத்தை பற்றி அவர்கள் உணரும் நிலைக்கு வரக்கூடும் குடும்ப வாழ்வில் கற்றுக்கொண்ட முதியவர்க்கு திருதராஷ்டிரர் ஒரு முன்னுதாரணமானவர் மாவார் உண்மையாகவே அவர் பிழைக்க வழியில்லாத நிலையில் இருந்தார் என்றாலும் பாண்டவர்களின் வீட்டில் அவர் சுகமாக வாழ விரும்பினார் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகிய திருதராஷ்டிரரின் இரு முக்கிய மகன்களை கொன்றதால் குறிப்பாக பீமன் இங்கு குறிப்பிடப்படுகிறார் துஷ்டதனத்தால் கெட்ட பெயரெடுத்த இவ்விரு செல்ல பிள்ளைகளையும் பீமன் கொன்றதால் அவர் இங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றார் பாண்டவர்களின் வீட்டில் திருதராஷ்டிரர் வாழ்ந்து வந்தது ஏன் அவமானம் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலும் சுகபோகமான வாழ்வை தொடர வேண்டும் என்ற அவரது ஆசையே இதற்கு காரணமாகும் இவ்வாறாக ஒரு ஜீவராசி தொடர்ந்து வாழ விரும்புகின்றார் ஜீவராசி ஒரு நித்திய ஜீவன் என்பதையும் உடல் மாற்றத்தை அவன் விரும்பவில்லை என்பதையுமே இது சுட்டி காட்டுகின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிறை வாழ்வை அனுபவிப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட உடல் ஜீவனுக்கு வழங்கப்படுகின்றது என்பதும் பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் மனித உடல் வழங்கப்படுகிறது என்பதும் முட்டாள் மனிதனுக்கு தெரியவில்லை தன் உணர்வை பெற்ற பரம பதத்தை அடைவதற்கே மனித உடல் வழங்கப்படுகிறது ஆனால் திருதராஷ்டிரரை போன்றவர்கள் பொருட்களை உள்ளபடி காணாததால் சுகபோக வாழ்வுக்காக திட்டம் தீட்ட முயல்கின்றனர் குருடரான திருதராஷ்டிரர் எல்லா விதமான துரதிர்ஷ்டங்களுக்கும் இடையிலும் சுகபோகமாக வாழ வேண்டும் என தொடர்ந்து எதிர்பார்க்கின்றார் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றார் மறுபடியும் வாசிக்கிறார் இத்தகைய குருடர்கள் அறியாமையிலிருந்து தட்டி எழுப்பி
பரமபதத்தை சென்றடைய அவர்களுக்கு உதவுவதற்காகவே விதுரரை போன்ற சாது விதுரரை போன்ற சாது இருக்கிறார். அங்கு சென்றபின் துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகிற்கு திரும்பி வர ஒருவரும் விரும்புவதில்லை. மகாத்மா விதுவரை போன்ற ஒரு சாதுவிடம் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு கடமை ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் கற்பனை செய்து காண முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் வாசிச்சதுக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரிபோ. அப்ப பாருங்க, ஐயோ கேட்டீங்க என்னண்ட மோதேங்காட்டுங்கம்மா இப்ப வாச்சு முடிச்சுட்டு வாச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஹரே கிருஷ்ணா. மொத்த வடிவா காட்டுங்க, கீழே நிக்கிறீங்க மறைஞ்சு. சரியா? கடைசியா கதைக்க வருவார் உங்களோட அப்பா. ஓகே நான் கலெக்டேன். ஓகே. ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு உயிர் வாழ மாசம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. எல்லாருக்குமே இந்த ஆசையில தானே இருக்கிறோம், நாங்க வாழணும் தானே இணைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால அல்லவா நீர் ஒரு வீடு காக்க நாய் போல் வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்ளுகிறீர். எப்படி இப்ப விதுரர் என்ன முறைக்க கொடுக்குறார், சாதாரணமா கொடுத்தா இவருக்கு புரியாது. அப்ப இன்னும் கடுமையா கொடுத்தா தான் இவர் உணர்வார் இங்க இருக்காமலிக்கிறோம். அப்ப என்னன்னு கொடுக்குறார், நீ ஒரு வீடு காக்க நாய் போல இருக்கிற, அப்ப எப்படி இருக்கு மங்களை சொன்ன நாய் போல இருக்கிறான்டா. அப்ப விதுரருக்கு அது கடுமையா அதை யோசிப்பார். அடுத்தது பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்றேன் சொல்லப்படுது சொன்னா, பீமன் தான் துரியோதனை கொண்டது, மற்ற பிள்ளைய கொண்டது. பீமன் தான் சபதம் விட்டவன், நான் உன்ன கொல்லுவன் அண்டு துரியோதனனுக்கு. என்னத்துக்காக கடுமையா வேற கலைக்க பாக்கினோம். அவருக்கு ஒருத்தர் இல்லத்தானே அவர் நன்மைக்கு அது பாருங்க, படிச்சு கொண்டு போய்க்கதான் உணர்வீங்க, அந்த நன்மைக்கு தான் வருது. இப்ப பீமன் வந்து இப்ப திரௌபதிய துரியோதனன் என்ன வந்து அமர சொல்லி சொன்னானல்ல, அப்பவே பீமன் என்ன சொன்னான், தொடைய கிள்ளிச்சு உன்ன கொல்லுவன் பீமன் சபதம் போட்டான். அப்ப இதெல்லாம் முடிஞ்சு அவைய சாக்கொண்டா புறாக எல்லா யுத்தம் முடிஞ்சு வீட்டை விரைக்க பஞ்சபாண்டவர் எல்லாம் விரைக்க கிருஷ்ணரும் பாரார். அப்ப எல்லாருமே இறந்துட்டுன்னா, ஆனா திருராணர் என்ன செய்யறாராம், அவருக்கு அந்த மன வேதனை அழுத்தம் தாங்க முடியாம இருந்தும் பீமா உன்னை அணைக்கிறதுக்கு வாண்டு கேக்குறாராம். அப்ப அவருக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு பீமன் அவர்கிட்ட கையில ஆம்பிட்டு அப்படியே எலும்பெல்லாம் நொறுக்குவார் திருராணர். உடனே என்ன செய்யறார், பீமனை இழுத்து போட்டு கிருஷ்ணர் ஒரு பொம்மை, பீமனை மாதிரி ஒரு பொம்மைய முன்னால வச்சாரு. கிருஷ்ணர் தெரியும் வேற நொறுக்க போறாருன்னு. திருராணர் அவ்வளவு அந்த ஆத்திரம் எல்லாத்தையும் அப்படி பொம்மைய நொறுக்கி கொட்டினாராம் ஆத்திரத்துல. ஏன் தண்ட பிள்ளைகளை எல்லாரையும் அழைச்சு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கினேன்னு கோபம் அவ்வளவு தாங்க முடியாம இருக்கு. இருந்துமே என்ன செய்யறது, வாயால இப்படித்தான் நாங்களும் எல்லாரோடையும் வாயால சிரிச்சு ஏதோ கதைச்சிட்டு வந்தோம், மனதுக்கான பிரச்சனைகளை வச்சு கொண்டு இருப்போம் ஒவ்வொருத்தருக்குல. அதே மாதிரி அவர் தாங்க முடியாது. கிருஷ்ணருக்கு தெரியும் பீமன் அவர்கிட்ட கையில ஆப்பிட்டுதோ அண்டை பீமன் இல்லை, அதுக்காக பீமனை இழுத்துட்டு பொம்மையை தூக்கி கொடுத்தார். அவரை உடைச்சு அந்த ஆத்திரத்தை தீட்டார். அப்ப இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு, பீமன் உண்ட மிச்ச உணவே எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீர் நாய் போல சொல்லி பீமன் இதேன்னு சொன்னா அப்படி எப்ப இருக்கும் போகணும்டா, இன்னப்ப அவருக்கு வெறுமன்றதுக்கு தான் இதை கொடுத்திருக்கு. அப்ப சாது ஒருவர் அரசர்கள் அல்லது செல்வந்தர்களின் செலவில் சுகமாக வாழ்வதற்காக அவர்களை முகத்துதி செய்யக்கூடாது. இப்ப விதுரர் வந்து என்ன செய்யலாம், முகத்துதி செய்யடா, நல்ல காலை நீங்க இருக்கிறார், உதுஷ்ண வடிவா பார்த்து கொள்றாரு தானே, நீங்க உங்க இரு என்ற பார்த்த சொன்னா அது முகத்துதியா போயிருக்கும். இப்ப இவர் என்ன செய்யறார், அந்த இடத்துல இருந்து இவர் வழியில எடுக்கணும், இவர் இந்த உடலை விட்டு பரமகதி அடையணும், நல்ல நிலைக்கு இவர் போகணும். அதுக்காக விதுரர் இதற்கு இங்க வந்து இந்த போதனையை கொடுக்குறாரு, அங்கால போவேன் விளக்கம் பெறும். அப்ப சாது ஒருவர் வாழ்வின் அபட்டமான உண்மையை பற்றி குடும்பத்தர்களிடம் கலந்துரையாட வேண்டும். இதனால் பௌதீக வாழ்வின் அபாயத்தை பற்றி அவர்கள் உணரும் நிலைக்கு வரக்கூடும். இப்ப சாது ஒருவர் என்ன செய்யறார், குடும்பத்தர்களோட சேர்ந்து இங்க வரப்போற அபாயங்கள் எப்படி வரப்போகுது எல்லாத்தையும் விளக்கி சொல்லணும், குடும்பத்தில் அதை கேட்க வேணும். அப்ப குடும்ப வாழ்வை பெற்று கொண்டுள்ள முதியவருக்கும் திருராட்னர் ஒரு முன்னுதாரணம் ஆவார். இப்ப திருராட்னர் ஒரு வயோதிகரா வந்துட்டார், ஆனாலும் அவர் என்ன செய்யறார், குடும்ப வாழ்ல பற்றோட இருக்கிறார். அப்ப உண்மையாகவே அவர் பிழைக்க வழி இல்லாத நிலையில் இருந்தார் என்றாலும் பாண்டவர்களின் வீட்டில் அவர் சுகமாக வாழ விரும்பினார். அந்த அவருடைய உடம்பு நிலை அவரால் உழைக்க முடியாது, ஆனா பாண்டவர்கள் செய்கிற எல்லாத்திலும் அவர் சுகத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். பாண்டவர்களும் அவரை அப்படித்தான் பார்க்கல, இந்த குறைமில்லாம் பார்க்கிறார். அப்ப துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகிய திருரான இரு முக்கியமான்களை கொண்டதால் குறிப்பாக பீமன் இங்கு குறிப்பிடப்படுகிறார். அப்ப துஷ்டத்தனத்தினால் கெட்ட பேரளவையாக
எடுத்த இவ்விரு மகன்களும் திருராணருக்கு மிக பிரியமானவர்களாக இருந்தனர். துரியோதனன் சரி, சுச்சானன் சரி, திருராணருக்கு பிரியமான மகன்களை பீமன் கொண்டா. அப்ப பீமன் கொண்டவனின்ற வீட்டுல இருந்து கையேந்தி சாப்பிட்டா இப்படி இருக்கும். அப்ப இவ்விரு செல்ல பிள்ளைகளையும் பீமன் கொண்டதால் அவர் இங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார். பாண்டவர்களின் வீட்டில் திருராணர் வாழ்ந்து வந்தது ஏன் கேள்வி. அவமானம் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலும் சுகபோகமான வாழ்வை தொடர வேண்டும் என்ற அவரது ஆசையே இதற்கு காரணம். பாருங்க எவ்வளவு அவமானமா இருக்கும். உண்ட எதிரி வீட்டை என் குடும்ப எல்லாமே அழிஞ்சா பிறகு அவன் வீட்டை போயிருந்து சாப்பிடு நீ என்ற கேள்விக்கு இதுதான் பதில் கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்குது? அவர் அது சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு ஆசை. நாங்க என்னத்தால மாட்டுப்படுற 3 கதவுகள் எங்களை நரகத்துக்கு கொண்டு போகுது. என்ன? பேராசை, கோபம், காமம். இந்த 3 தான் எங்கட நரகத்துக்கு கொண்டு போற கதவுகள். அப்ப இவ்வாறு ஒரு ஜீவராசி தொடர்ந்து வாழ விரும்புகிறான். ஜீவராசி ஒரு நித்திய ஜீவன் என்பதையும் உடல் மாற்றத்தை அவன் விரும்பவில்லை என்பதுமே இது சுட்டி காட்டுகிறது. அப்ப ஆத்மா நித்தியமானது, உடல் தான் மாற்றம் அடையுது. ஆனா அந்த உடலை கூட விடுறதுக்கு அவர் விரும்ப இல்லை. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சிறை வாழ்வை அனுபவிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட உடலில் ஜீவனுக்கு வழங்கப்படுகிறது என்பது உண்மைதானே. நாங்கள் என்ன இந்த உடலுக்கு சந்தோஷமா வாழ்றோம், சிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்? எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம் நினைக்கிறோம். பல பிறவிகளுக்கு பிறகுதான் மனித உடல் வழங்கப்படுகிறது என்பது முட்டாள் மனிதனுக்கு தெரியவில்லை. எத்தனை லட்சம் உயிரினம் இருக்குது? ஜீவராசி 84 லட்சம் ஜோனி பேதம் இருக்குது. இதுல மனித உடம்பு எப்ப கிடைக்குது? 84 லட்சம் மனிதனாய நாங்க பிறந்துடுறோம். கடைசியா புல்லாகி கூடாய் புழுவாய் நிறமாய் பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதர். அந்த கல்லாயில பசு கடைசி பரிமாண வளர்ச்சியில வரைக்கும் பசுவில வந்து பசுவுக்கு பிறகுதான் மனித உடம்பை நாங்க எடுக்கிறோமாங்க. அப்ப 1000 பல கோடி ஜென்மங்களுக்கு பிறகுதான் மனித ஜென்மம் எங்களுக்கு கிடைச்சா அந்த மனித ஜென்மத்தை போட்டு உடைச்சமெண்டா திருப்பி அங்க போறோம், திருப்பியும் பரிணாம வளர்ச்சிக்க போடுறோம். அப்ப பேர்ந்து திருப்பி பல கோடி காலங்கள் பல கோடி ஜென்மாக்களா கல்லா மனிதரா பூவா கணங்களா பேயா சோபுராணத்துல பாடியிருக்கல. அதெல்லாம் உண்மை. அந்த பரிமாண வளர்ச்சிக்கு வந்து மனித வாழ்வை எடுத்து மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? செய்யக்கூடாதது எல்லாத்தையும் செய்து கொள்ளக்கூடாதுல கொண்டு பொறாமப்பட்டு செல்வம் சேர்க்கிறதுக்காக என்ன வேணுமென்றாலும் இந்த கலியுகத்துல மக்கள் செய்யினேன், எல்லாத்தையுமே செய்யினேன். அப்ப எந்த பாசம் துறந்திருக்குது? நரகவாசல் தான் துறந்திருக்கு. நரகவாசலுக்கு போனா என்ன நடக்குது? அங்க படாத துன்பம் எல்லாம் பட்டு பேந்து வந்து மனித பிறவி எடுத்து என்ன நடக்குது? இறப்பு பிறப்பு ஈஸ்வமான வழியா ஒரு தாயின் கருப்பையில இருந்து இப்ப அந்த ஒரு இடமே இல்ல இடத்துக்கு 10 மாதம் இருக்கிறோம். நாங்க அங்க படிக்க போறோம். 3வது இல்ல சாங்கிய யோகத்துல அதெல்லாம் இது படிப்போம். அப்ப என்ன செய்யறோமாம்? அதுக்கு கையெடுத்து பரமாத்மாவை கும்பிடுறோமாம். எனக்கு நீ ஒரு பிறப்பு வேண்டாம், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு. ஆனா வழியில வந்தோன்னா மறந்துடுறோம். மாய ஸ்ட்ராங்கா பிடிக்குது. அதனாலதான் என்ன செய்யறது? இப்ப நாங்கிற பத்திய குறையில விட்டாலும் அடுத்த பிறப்பு ஒரு செல்வந்தன் வீட்டிலயோ ஒரு பத்தர் வீட்டிலயோ ஒரு பிராமணர் வீட்லயோ எங்களை பிறக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுல இருந்து நாங்க அந்த பத்திய திருப்பி துவங்கிடுவோமா பிறக்க. ஒரு ஒண்ணுமே இல்லாதவன் வீட்டுல ஒரு சூத்திரனோ ஒரு கேவலமான இடத்துல போய் நாங்க படிப்பறிவே இல்லாத இடத்துல இருந்து அறிவை வளர்த்து கொள்ள முடியாது. அதால அந்த பிறக்கிறத பொறுத்து தானே நாங்கள் அடுத்த இதுக்கு கொண்டு போறோம். அதால நாங்க அதான் சொல்லப்படு 10 செய்யறதுல எந்த இழப்போ நஷ்டமோ இல்லையா. நாங்க அடுத்த பிறப்புல இதை பேருந்து தொடர்ந்துருவோமா. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதுதான் ஒரு செல்வந்தர் குடும்பம், பிராமணர் குடும்பம், ஒரு அறிவுள்ள குடும்பத்துல பிறந்து 10 செய்யறதுக்கு இல்ல சொல்லப்படுது. பகவத்கீதையில இருக்குது. செல்வந்தர் குடும்பத்துல இருந்து வராது, அறிவுள்ள வேண்ட குடும்பத்துல பிறந்தா ஏன்னா சில இடத்துல ஏன் செல்வந்தர் என்ன கொடுத்திருக்காண்டா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போட் கம்பெனி அமெரிக்கால இருக்கிற கார் கம்பெனி போட் கம்பெனிக்காரன் இருக்கிறான்ல, புரோபாதா போய்க்க போட் கம்பெனிக்காரன் புரோபாதா சந்திச்சு புரோபாதாவோட சேர்ந்து அவற்ற மகனும் சேர்ந்து பேரனும் சேர்ந்து போட் கம்பெனிக்காரன் பேரன் சேர்ந்து பக்தியில அவர் ஈடுபட்டு தன் உழைக்கிறதுல ஒரு பகுதி அவைக்கு கொடுத்து மாயாப்புள்ள பெரிய கோயில் கட்டுப்படுது. புரோபாதா அமெரிக்கால கோயில் வேண்ட உதவி செய்யப்பட்டு பெரிய ஒரு பக்தனாவர் இருக்கிறார். அப்ப அந்த ஒரு செல்வந்தத்துல பிறந்தபடியே அவற்ற பணம் பகவான் சேவைக்கு இப்ப ஈடுபட்டுதான் ஈடுபட இல்லையா? கோயில்கள் கட்டுறதுக்கு புத்த விநியோகம் செய்யறதுக்கு அந்த முறையில தான் அந்த உதாரணத்தை கொடுத்திருக்குது. அப்ப அவருக்கு பணம் இருக்க என்னன்னு நீங்க சொல்ல முடியுங்க? கருத்து கூறலாமான்னு கேட்டா அதுக்கு நீங்க சொல்ல முடியும்.
சொல்லுங்க. இல்ல இந்த செல்வந்தர் என்ற விடயத்துல வந்து ஒரு ஒரு மனிதன் பிறவி எடுத்து வரைக்கும் வந்து செல்வந்தர் குடும்பத்துல பிறக்க வந்து உங்களோட வாழ்வை வந்து சுகமா அமைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அதான் கடினமான வாழ்க்கைய நீங்கள் தேர்ந்தெடுக்க வந்து உங்களோட வாழ்நாள் வந்து அந்த கடினத்தை எதிர்கொள்றதுல வீணாகி போயிடும். இல்லாட்டி அதுல சிறப்பாவும் இருக்குது. இப்ப ஒரு பக்கம் இப்படியா இருந்தாலும் இந்த கடினமே உங்களை இறை சேர்க்கக்கூடிய வழிகளும் இருக்குது. அதை விதிவிலக்கு அதையும் கருத்துல கொண்டு எல்லா பணக்காரரும் 10 செய்யணியா 10 செல்வம் இருந்தாலே அங்க 10க்கு தடையா போயிடும். எல்லாருக்கும் இது உதவாது. அதுக்காக எல்லா கஷ்டப்பட்டவருக்கும் உதவா. 2 பக்கம் நாங்க பார்க்க வேணும். சில நேரம் கஷ்டத்துல இருக்கிறவனை அடைகிறோம் கூட இருக்கிறவன் அடைய மாட்டான். ஓகே, நன்றி தனராஜ் பிரபு. ஓகே, குருடரான திரராட்னர் எல்லா விதமான துரசுத்தங்களுக்கும் இடையிலும் சுகமாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்பார்க்கிறார். இத்தகைய குருடர்களை அறியாமையில் இருந்து தட்டி எழுப்ப பரமபதத்தை சென்றடைய அவர்களுக்கு உதவுவதற்காகவே விதிரர் போன்ற ஒரு சாது இருக்கிறார். இப்ப விளங்குதாயே நீங்களா சொல்றாரு. அங்கு சென்ற பின் துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகுக்கு திரும்பி வர ஒருவரும் விரும்புவதில்லை. எங்க பகவான் லோகத்துக்கு, ஆன்மீக லோகத்துக்கு. மகாத்மா விதிரரை போன்ற ஒரு சாதுவிடம் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு கடமை ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் கற்பனை செய்து காண முடியாது. விதுரர் வந்து ஒரு மகாத்மா. இந்த விதுரர் அவற்றை முதல் இது என்ன? அவர் வந்து தர்மனா இருந்தவர். அவர் ஆசைப்பட்டவர் தான் பகவானுக்கு வந்து சேவை செய்யணும். அப்ப அவருக்காக ஜமனுக்காக ஒரு தர நியமிச்சுட்டு இவரை புறப்படுத்தவர். அங்க இருக்கிறதாரு ஜமலோகத்துல அட்சனோ மறந்து ஓகே. 24 தனா மாதாச்சி. ஹரே கிருஷ்ணா. அக்னிர் நிஷ்ருஷ்டோ தத்தஸ்ஸ சுரோ தாராஸ்ஸ தூஷிதா கிருப்தம் க்ஷேத்ரம் தனம் ஏசாம் சத்தைர் அசூவியத். மொழிபெயர்ப்பு: யாரை தீ வைத்து விஷம் கொடுத்து நீர் கொல்ல முயன்றீரோ, யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ, யாருடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நீர் ஆக்கிரமித்துக் கொண்டீரோ, அவர்களுடைய தயவில் வாழ வேண்டிய இழிவான வாழ்வு இனி தேவையில்லை. பொருளுரை: தன்னுணர்வு பெறுவதும் மனித வாழ்வில் முக்தியடைவதுமே வாழ்வின் நோக்கங்களாகும். இதற்காக வர்ணாசிரம முறை வாழ்வின் ஒரு பகுதியையே ஒதுக்கி வைத்திருக்கின்றது. ஆனால் திருஷ்டாட்டினரை போன்றவர்கள் வயதான பருவத்திலும் வீட்டிலேயே வாழ விரும்புவதுடன் எதிரிகள் போடும் பிச்சையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இதை சுட்டிக்காட்ட விரும்பிய விதுரர், மனதை புண்படுத்தும் இப்பிச்சையை ஏற்றுக்கொள்வதை விட திருஷ்டாட்டினர் அவரது மகன்களைப் போல் சாவது நல்லதென்பதை எடுத்துரைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த திருஷ்டாட்டினர் அவர் ஒருவர்தான். ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் திருஷ்டாட்டினர்கள் உள்ளனர். அரசியல்வாதிகள் மரணம் சம்பவிக்கும் வரை அல்லது எதிரிகளால் கொல்லப்படும் வரை அரசியல் வாழ்வில் இருந்து விலகவே மாட்டார்கள். வாழ்வில் இறுதிக்கட்டம் வரை குடும்ப வாழ்வில் பெற்று கொண்டிருப்பது மிகவும் இழிவான நிலையாகும். எனவே இப்பொழுது இத்தகைய திருஷ்டாட்டினர்களுக்கு கல்வி புகட்ட பல விதுரர்கள் தேவைப்படுகின்றனர். யாரை தீ வைத்தும் விஷம் கொடுத்து நீர் கொல்ல முயன்றீரோ, இத பாருங்க, எங்க பஞ்சபாண்டவருக்கு தான் விஷம் கொடுக்கிறார், கொல்ல முயன்றார், திரௌபதிக்கு அவமானப்படுத்துறார். அப்ப செல்வத்தை ராஜ்யத்தை ஆக்கிரமித்து கொண்டது எல்லாரும் பஞ்சபாண்டவரை தான் இவ செய்தவ துன்பங்கள் எல்லாமே. அப்ப இனி அங்க வாழ்றது தேவையில்லை. இப்படி இப்ப எல்லாமே கொடுமை செய்து போட்டு அந்த பிள்ளை நீ வாழ தேவையில்லைன்னு சொல்றேன். அப்ப தன்னுணர்வு பெறுவது மனித வாழ்வின் முக்தி அடைவதுமே வாழ்வின் நோக்கங்கள் ஆகும். மனித உடம்படுத்து வந்தது என்ன?
நாங்க தன்னுணர்வு அடைவதற்கும் முத்தி அடைகிறதுக்கும். இதற்காகத்தான் வர்ணாசிரம முறை வாழ்வின் ஒரு பகுதியையே ஒதுக்கி வைத்திருக்கிறது. வர்ணாசிரம முறைப்படி இதைத்தான் வர்ணாசிரமம் என்றாலே இதைத்தான் கொடுத்திருக்குது. எப்படி எப்படி வாழ வேணும், அந்த ஒரு வயது வரை எப்படி நாட்டை துறந்து போக வேணும். ஆனால் திரராட்னரை போன்றவர்கள் வயதான பருவத்திலும் வீட்டிலேயே வாழ விரும்புவதுடன் எதிரிகள் போடும் பிச்சையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதான் திரராட்னர் இப்ப காட்டுக்கு போக முடியாது. இப்ப இந்த கலியுகத்துல காட்டுக்கு போக சொல்லியும் இல்ல, காட்டுக்கு போக மேலாது வாழ முடியாது. வீட்டிலேயே இருந்து என்ன செய்யணும்? பக்தியில ஈடுபடணும். குடும்பத்தோட பக்தியில ஈடுபடணும். பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை செய்தாலே நாங்க தவ வாழ்க்கை தான் வீட்டுல இருந்து செய்ய முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. அவையின் ஆயுளும் கூட ஒரு கணக்கு வரை இவ போய் துறவர வாழ்வை ஏற்றுக்கொள்ளணும். அதான் வர்ணாசிரம தர்மப்படி கொடுத்திருக்கு. அப்ப இதை சுட்டிக்காட்ட விரும்பிய விருதர் மனதை புண்படுத்தும் இப்பிச்சையை ஏற்றுக்கொள்வதை விட திரராட்னர் அவரது மகன்களை போல் சாவது நல்லது என்பதை இடித்துரைக்கிறார். பாருங்க, இன்னும் பதம் பெற வர இன்னும் பார்த்த கடும் சொற்களை பேசுற வார்த்தையார் அவருக்கு உணர வைக்கிறதுக்காக. இதெல்லாம் நடந்தது உண்மைதானே, இல்லாத கதை ஒன்றையும் கொண்டு இல்ல. விதுரர் நடந்ததைத்தான் சொல்லி காட்டுறாரு அந்த இடத்துல. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த திரராட்னர் ஒருவர்தான் இப்ப எத்தனை வீட்டுக்கு வீடு திரராட்னர் இருக்கிறார் உள்ளனர். அரசியல்வாதிகள் மரணம் சம்பவிக்கும் வரை அல்லது எதிரிகளால் கொல்லப்படும் வரை அரசியல் வாழ்வில் இருந்து விலகவே மாட்டார்கள். அப்படி அந்த நாற்காலியிலே அந்த ஒட்டி வச்ச மாதிரி காந்த சக்தியோட என்னண்டு கருணாநிதி மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் அடிச்சு கொண்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப வாழ்வின் இறுதி கட்டம் வரை குடும்ப வாழ்வு பற்று கொண்டிருப்பது மிகவும் இழிவான நிலையாகும். எனவே இப்பொழுது இத்தகைய திரராட்னர்களும் கல்வி போட்டப்பட்ட பல விதிரர்களும் தேவைப்படுகின்றனர். சாதுக்கள் விதிரர் போல ஒரு மகாத்மா இந்த ஞானத்தை கொடுக்க தேவை. 1000 இல்ல 1,00,000 மகாத்மாக்கள் வந்தாலும் நேரம் இல்ல, ஜனங்கள் கேட்கவே கேட்காது இந்த வசனங்களை. இப்ப நாடு விஞ்ஞானத்துல முன்னேறி கொண்டு போயிருக்க இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்குதான் நினைக்குங்க. அந்த விஞ்ஞானத்தால காலத்தை தடுக்கவும் முடியாது, மரணத்தை நோயை தடுக்கவும் முடியாது. ஓகே, 25 சத்யோமரி மாதாஜி வாசிப்பீங்களா? வாசிக்கலையாம். நான் ஓகே, நீங்க வாசிக்க. என்ன விட்டுட்டீங்க? நான் வாசிக்க இல்ல, உங்களை தான் விட போறேன் நான். பதம் 25. ஹரே கிருஷ்ணா. தஸ்யாபிதவ தேஹோஜம் கிருபணஷ சிசி விஷோ பரைதி அனிஷதோ ஜீர்ணோ ஜரஜா வாசாசீவ. மொழிபெயர்ப்பு. இரக்கமெனமில்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீர் தயாராக இருந்த போதிலும் உம்முடைய இந்த உடல் பழைய உடலை போல் அழிந்தே தீரும். பொருளுரை. கிருஷ்ணபஷ ஜிஜி விஷோ என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இருவகை மனிதர்கள் உள்ளனர். ஒரு பிரிவினர் கிருப்னர் என்றும் மற்றவர் பிராமணர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். கிருப்னர்கள் அல்லது கருமிகள் தங்களது ஜட உடலை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றனர். ஆனால் பிராமணர்களோ தங்களது ஆத்மாவையும் உடலையும் பற்றி நன்கு அறிந்துள்ளனர். உடலை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளதால் கருமி சக்தியுள்ளவரை புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புகிறார். வயதான பருவத்திலும் மருத்துவ சிகிச்சையின் மூலமாக வாலிபனாக மாற அவன் விரும்புகிறான். திருதராஷ்டிரர் ஜட உடலின் நிலையை உணராமல் உயிர் வாழ்வதற்காக மானத்தையும் தியாகம் செய்ய விரும்பியதால் அவர் இங்கு கிருப்பண என்று அழைக்கப்படுகிறார். விதிக்கப்பட்ட ஆயுள் காலத்தை விட அதிகமாக வாழ முடியாது என்பதையும் மரணத்துக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று விதுரர் அவருக்கு உணர்த்த முயன்றார். மரணத்தை தடுக்க முடியாது என்பதால் உயிர் வாழ்வதற்காக அவரேன் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மரணமே வந்தாலும் நல்ல வழியை ஏற்பது சிறந்தது அல்லவா? பௌதிக துன்பங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. மேலும் முக்தியை நோக்கி செல்லும் வகையில் வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வின் 80% திருதராஷ்டிரர் வீணாக்கி விட்டார். எஞ்சிய நாட்களையாவது அவர் நல்வழியில் கழிக்க வேண்டும். மனித வாழ்வில் உள்ள நல்ல வசதிகளை தன்னுணர்வு பெற உபயோகிக்கவில்லை என்றால் அது கருமியின் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது.
இத்தகைய கருமி ஒருவர் விதுரரைப் போன்ற தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவை சந்தித்து பௌதீக வாழ்வின் அறியாமையை விலக்கிக் கொள்வது நல்ல அதிர்ஷ்டமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இறக்க மனம் இல்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீ தயாராக இருந்த போதிலும் உம்முடைய இந்த உடல் பழைய உடலை போல் அழிந்தே தீரும். பாருங்க, நாங்கள் மதிப்பை, கௌரவத்தை, செல்வத்தை, பணத்தை, உறவுகளை நாங்க வச்சு கொண்டிருக்க வேணும் என்று நினைச்சா கூட இந்த உடல் எப்பவுமே அது பழைய உடலா போச்சு, அது அழிஞ்சே தீரும். விதுரற்ற உடலும் அழிய போகுது. அப்ப கிருபண்யஸ்ய ஜீவிசேஷோ என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இருவகை மனிதர்கள் ஒரு பிரிவினர் கிருப்பனர் என்ற மற்றது பிராமணர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதுல கிருப்பணியஸ் என்ற பேராசைக்காரன் என்று கொடுத்திருக்கு. அப்ப கிருப்பனர்கள் அல்லது கருமிகள் தங்களது ஜட உடலை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளனர். ஆனால் பிராமணர்களோ தங்களது ஆத்மாவையும் உடலையும் பற்றி நன்கு அறிந்துள்ளனர். பிராமணர்கள் வேதத்தை படிச்சு அறிவை வைக்கிறதுக்கு அவை படிச்சிருக்கணும். இதை படிக்காதவை என்ன செய்யணும்? பேராசைக்காரனாயும் கஞ்சர்களாகவும் இருப்பினர். அப்ப உடலை பற்றி தப்பு அபிப்பிராயம் கொண்டுள்ளதால் கருமி சக்தி உள்ளவரை புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புகிறான். இந்த கிருப்பனர்கள் என்ன செய்யணும்? எவ்வளவு சத்தியங்கள்கிட்ட இருக்கோ அது மட்டும் நாங்கள் புலனின்பத்தை அனுபவிச்சுடுவோம் என்று தப்பான எண்ணம் கொள்ளுகின்றனர். வயதான பருவத்திலும் மருத்துவ சிகிச்சையின் மூலம் வாலிபனாக மாற அவன் விரும்புகிறான். பாருங்க, சிகிச்சை செய்து கூட நான் இளமாளா மாறிடுவோம்னு நினைக்கிறேன். அல்ல டாக்டர்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் எல்லாம் என்ன கொஞ்ச நாளைக்கு இருக்க விடுங்க, 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்க விடுங்க கூட கேட்கினேன். அப்ப டாக்டர் என்ன செய்யலும்? அவர் கடவுளா? அவரால் காலத்தை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அது தெரியும், இந்த நோயாளிக்கு அது தெரிஞ்சும் தான் வாழ வேணும் என்ற பேராசையில இந்த கேள்வியை எழுப்புறதாங்க. அப்ப திருராட்னர் ஜட உடலின் நிலையை உணராமல் உயிர் வாழ்வதற்காக மானத்தையும் தியாகம் செய்ய விரும்பியதால் அவர் இங்கு கிருப்பனா என்று அழைக்கப்படுகிறார். அப்ப விதிக்கப்பட்ட ஆயுள் காலத்தை விட அதிகமாக வாழ முடியாது என்பதையும் மரணத்துக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் விதுரர் அவருக்கு உணர்த்த முயன்றார். மரணம் வருவது, மரணத்துக்கு தயார் செய்ய வேண்டும் என்றதை அவர் உணர்த்துறாங்க. அப்ப மரணத்தை தடுக்க முடியாது என்பதால் உயிர் வாழ்வதற்கு அவர் ஏன் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பாருங்க, மரணத்தை தடுக்க முடியாது, ஆனா நான் என்ன அவமானப்பட்டாலும் இந்த இடத்துல இருந்து வாழ வேணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்ப இவர் மரணத்தை தடுக்க முடியாது, மானத்தை ஏன் ஏற்கணும், அவமானத்தை ஏன் ஏற்கணும் என்று விதுரர் நினைக்கிறார். அப்ப மரணமே வந்தாலும் நல்ல வழியை ஏற்பது சிறந்தது அல்லவா? பௌதிக துன்பங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதற்காக மனித வாழ்வு உள்ளது. இந்த மனித வாழ்வு எடுத்த நாங்கள் இந்த பௌதிக துன்பம் எல்லாத்தையும் முடிச்சு இனி இறப்பு பிறப்பில்லா ஒரு வாழ்வு வாழ வேணும் என்ற அறிவு மனிதனுக்கு தான் இருக்குது. அதான் தன்னை உணர்றது. அதை அறியாம இருந்தா மிருகத்துக்கும் மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப மனித வாழ்வுல மேலும் முத்தியை நோக்கி செல்லும் வகையில் வாழ்வை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வு 80% திருராட்னர் வீணாக்கி விட்டார். நாங்களும் அப்படித்தான். பாருங்க, பிறந்த இவ்வளவு காலம் எங்களோட வாழ்க்கை பயனுள்ளதா இருந்ததா? இவ்வளவு காலத்தை வீணாக்கிட்டோம். திருப்பி எடுக்க முடியாது. விளையாட்டுல போகுது, நித்திரையில போகுது, படிப்புல போச்சுது, புள்ள ஊட்டி பக்கத்துல போச்சுது, செல்வம் சேகரத்துல போச்சுது. இப்படியே பேந்து பார்க்கலாம், என்னத்தை பேந்து பார்க்கலாம்ன்ற கடவுளை பேந்து பார்க்கலாம், பக்தியை பேந்து பார்க்கலாம். இப்ப தேடுறதை நாங்க தேடிடுவோம். அதை நினைச்சு எங்கட வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் சூரியன் உதுக்கேக்க எங்கட வாழ்க்கை குறைஞ்சு கொண்டு போன்றதை இணைக்கவே மாட்டேன். நாங்க என்ன நினைக்கிறோம்? நாங்க இன்னும் முன்னேறிடுவோம் நினைக்கிறோமே தவிர ஆயுள் நெறியும் கொண்டிருக்கிற இந்த மரணம் நெருங்குறதை நினைக்கிறது இல்லை. அப்ப எஞ்சிய நாட்களையாவது அவர் நல்வழியில் கழிக்க வேண்டும். மனித வாழ்வில் உள்ள நல்ல வசதிகளையும் தன்னுணர்வு புற உபயோகிக்கவில்லை என்றால் அது கருமியின் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இத்தகைய கருமி ஒருவர் விதுரரை போன்ற தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவை சந்திச்சு பௌதீக வாழ்வின் அறியாமை விலக்கிக் கொள்வது நல்ல அதிர்ஷ்டமே ஆகும். இப்ப விதுரர் வந்தது திருராட்னருக்கு நன்மையை செய்கிறாரா, தீமையை செய்கிறாரா? நன்மைக்குத்தான் விதுரர் அங்க வந்திருக்கிறார். நாங்க என்ன செய்வோம்? இப்படியாரன் மகாத்மாக்களை கண்டுட்டாலும் என்ன வைப்போம்? எங்களோட பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எங்களோட பிள்ளை நல்லா இருப்பாவோ, அவ படிப்புல நல்லா இருப்பாவோ, நான் எவ்வளவு காலம் இருப்பேன், இந்த கேள்வி நாங்க கேட்போம் இல்லையா? அறிகிறது கூடாதே மாதாஜி, பிள்ளைகளோட ஃபியூச்சரை பற்றி அறிகிறது ஒரு ஆர்வம் தான்.
அது அறிவை பற்றி அதை அறியும், அது பிரச்சனை இல்லை. அதே கட்டத்துல எங்களின் ஆயுள் காலம் அவ்வளவு காலம் இருக்க போறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப சொல்லி இருக்குது, கங்கையில போய் சும்மா குளிச்சுட்டு வந்தா இந்த பிரயோசனம் இல்ல. கங்கையில குளிப்புக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. கங்கையில குளிச்சு எங்கட பாத போறோம்னா ஒரு பெரிய பெரிய ஆத்மாக்களை மகாத்மாக்களை கண்டும் நாங்கள் ஞானத்தை அறிய வேணும். அங்க அதை பகவானை பற்றி கேள்விகளை கேட்கணும். இல்லைன்னு சொன்னா நான் குளிச்சுட்டு வந்தேன் நேரம் நாங்க போய் விடுற பாவத்தை எல்லாமே அந்த மகாத்மாக்கள் வந்துதானே அந்த கங்கையில இருந்து அந்த பாவத்தை தாங்க குளிச்சு போக பண்ணுதலாம். இந்த குளிக்கிற பாவங்களை அந்த மகாத்மாக்கள் வந்துதான் அந்த பாவத்தை அங்க போக்காட்டுதலாம். அப்ப இப்படிப்பட்ட விதிரை போல இப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சு எங்களை கொண்டு கிடைச்சா நாங்கள் என்ன செய்யணும்? பகவானை பற்றிய கேள்விகளை கேட்டு கேட்டு எங்களை தன்னுணர்வு அறிய பயன்படுத்த வேணும். மற்ற பிள்ளைகளை பற்றி கேட்கிற பிரச்சனை இல்லை. இரண்டாவது ஒரு பேருந்துக்கு அதை எனக்கு உள்ள ஆசைதானே பிள்ளைகளை பற்றி கேட்கறது. பிள்ளையம்மா எல்லாமே சொல்லி போட்டு இருந்துருவாங்க. ஐயா ஹரே கிருஷ்ணா. நன்றி. நன்றி. நன்றி.